World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்ததாக ஐயா அவர்கள் இன்னைக்கு பேசக்கூடிய நபர் அப்படின்னு பார்க்கும்போது ஜோதிட துறையில் எனக்கு தெரிஞ்சு 30 ஆண்டுகளை கடந்தவர். எவ்வளவு வளர்ந்தாலும் இன்னும் அதே எளிமையோடு இருக்கக்கூடிய நபர். ஐயா பார்க்காத ஜோதிட சங்கம் இல்லை, போகாத மேடைகள் இல்லை, பழகாத ஜாம்பவான்கள் இல்லை. அவ்வளவு ஜோதிட விஷயங்கள் ஐயா அவர்களுடைய ஸ்பீச்சை கேட்டு தான் நான் நிறைய விஷயங்களை எடுத்திருக்கேன். இதுதான் உண்மை. என்னுடைய மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் ஐயா பல மேடைகளில் சொன்னது தான். அதை அப்ளை பண்ணி அதன் மூலமாக நம்ம சக்ஸஸ் பண்ணது தான். அந்த வகையில் எனக்கு பிருகுநந்தி நாடி படித்த உடனே நான் ஒரு குருவாக நடத்தது 2 பேர். ஒன்று பிருகு பிரபாகரன் ஐயா, அடுத்ததாக இருக்கிறது என்னுடைய குருநாதர் ஞானமூர்த்தி. அது அவர் பிருகில் எனக்கு சொல்லிக் கொடுத்த குருநாதர். அதுக்கப்புறம் குருவாக ஏற்றுக்கலினாலும் ஐயாவோட மேடையில் அந்த நிறைய விஷயங்கள் எனக்கு எப்பயுமே பிரதானமாக இருக்கும். பிருகுநந்தி நாடி சூட்ச முறையில் ஒரு மிகப்பெரிய ஒரு பற்றாளர் அப்படின்னா ஐயா அவர்களை பின்பற்றி நான் ஐயாவை பின்தொடர்ந்து வந்திருக்கேன்னு தான் சொல்லணும். ஸோ எங்களது அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய சனி வாழ்க குணசேகரன் ஐயா அவர்களை இந்த நேரத்தில் உங்கள் முன்னாடி பிருகுநந்தி நாடி சூட்சமங்கள் என்ற தலைப்பில் உரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். இந்த நேரம் மிகப்பெரிய ஒரு அருமையான ஒரு தருணம். நிறைய குறிப்பெடுத்துக்கங்க, நிறைய அனுபவங்களை உங்ககிட்ட சொல்ல இருக்கிறார். ஏன்னா சனி வாழ்க அப்படின்னு சொல்கிறதே மிகப்பெரிய ஒரு கட்ஸ் வேணும், ஓகேங்களா? ஏன்னா எல்லாமே சனியை பார்த்து பயந்துட்டு தான் இருப்பாங்க இல்லையா? ஆனால் சனி வாழ்க சனி வாழ்க அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் சொல்கிறதுக்குமே மிகப்பெரிய ஒரு துணிமை வேணும். அதுக்கு என்ன துணிவுனா நம்ம இடத்துல ஒழுக்கம் இருக்கணும், நீதி இருக்கணும், நேர்மை இருக்கணும். அது அவர்கிட்ட நிறையா இருக்கிறதுனால சனி வாழ்க வாழ்க என்று சொல்லி ஒவ்வொரு இடத்திலும் தன்னுடைய குரலை கர்ஜனை பண்ணியிருக்கிறார். ஐயா அவர்களை இந்த மேடையை அலங்கரிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாழ்த்துக்கள், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். நன்றி. வாழ்க பாரதம், வளர்க ஜோதிடக்கலை, ஓங்குக இந்து சமுதாய ஒற்றுமை. நமது 36வது மாதாந்திர கூட்டம் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவினுடைய நிறுவனர் ஐயா மணிகண்டராஜா அவர்களுக்கும், சங்கத்தினுடைய உறுப்பினர்கள், செயல் வீரர்கள், நமக்கு இந்த நிகழ்ச்சியை நேரடியாக ஒளிபரப்பு கொண்டிருக்கின்ற ஐயா முத்துப்பாண்டிய ஐயா அவர்களுக்கும், வந்திருக்கின்ற ஜோதிட குருமார்களுக்கும், சக்தி உபன்யாசம் பெற்ற அம்மா அவர்களுக்கும், வந்திருக்கின்ற தாய்மார்கள் அவர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜோதிடம் என்பது பெரிய கடல். அந்த கடல்ல நம்ம கரையோரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மணல், நீ கடலுக்கே போகலை, அந்த கடலுடைய அலைகளில் விழக்கூடிய துளிகள் தான் நாம் ரசிச்சுட்டு இருக்கிறோமே தவிர நீ கடலுக்குள்ளேயே போகலை. அந்த கடல் கரையில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மணல்களையும் நாம் ஒரு மணல் தான். அப்போ இந்த பிரபஞ்சம் அனுமதித்தால் மட்டுமே அந்த கடல்ல நம்ம கால் வைக்க முடியும். இப்போ ஈஸ்வரனுடைய பிரதிநிதிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அரசன்ல ஈஸ்வரன் ராவணேஸ்வரன், மிருகங்கள்ல ஈஸ்வரன் நந்தீஸ்வரன், பூதகணங்களுக்கெல்லாம் ஈஸ்வரன் விக்னேஸ்வரன், கோள்களின் ஈஸ்வரன் சனீஸ்வரர். அப்போ ஈஸ்வரன் நேரடியாக வர முடியாத காரணத்தினால அவருடைய பிரதிநிதிகளை இயக்கக்கூடியவர். சரி கம பதனி சப்த சுரங்களுக்கே சனிதான் காரணம். சரிகம பதனி. இப்போ நம்ம நடைமுறையில் பார்த்தீங்கன்னா ஒரு விருப்பு வெறுப்பு வரும்போது நம்ம முதல்ல இகழ்றதை இவரை தான் இகழ்கிறோம். தமிழில் அவருக்கு உலகத்துக்கே காரி, அவர் காரி தான் சொல்லணும், அதிகாரி. உலகத்துக்கே அதிகாரி அப்படின்னா அது சனீஸ்வரர். ஒருத்தர் பிறந்துட்டாங்க இன்னைக்கு அப்படின்னா பர்த் சர்டிஃபிகேட் வாங்கணும்னா அந்த அதிகாரியினுடைய கையெழுத்து இருக்கணும். ஒரு நபர் இறந்து விட்டார் அப்படின்னா
டெத் சர்டிஃபிகேட்டுக்கும் கையெழுத்து வேணும். ஒரு திருமணம் இன்று நடைபெற்றது அப்படின்னா தம்பதிகள் இருக்குன்னா அதுக்கும் ஒரு சர்டிஃபிகேட்டுக்கு கையெழுத்து வேணும். தம்பதிகள் பிரிந்து விட்டார்கள் அப்படின்னா டைவர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அங்கேயும் கையெழுத்து வேணும். அப்போ இந்த கையெழுத்து போடக்கூடிய நபர் யார் அப்படின்னா ஈஸ்வரன், சனீஸ்வரர். நாம எல்லாமே ஒரு குழுவில் இயங்கக்கூடியது. அந்த குழுவுக்கு தலைமை ஏற்று இவர் செயல்படுத்தக்கூடிய ஒரு நபர். நாம் என்ன பண்ணுறோம், எல்லாத்துக்கும் இவரை கையெழுத்து போட்டவரை, ஒரு சாட்சி கையெழுத்து போட்டவரை நாம் அறியாமையில் பேசிட்டு இருக்கிறோம். சனிக்கு கர்மா, தொழில், ஆயுள் காரகன், இந்த 3 சப்ஜெக்ட் அவர்கிட்ட கையில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுடைய அரசாங்கம் இயங்குது அப்படின்னா பொருளுக்கு ஒருத்தர் மந்திரியாக கொடுத்துருக்காங்க, சட்டத்துக்கு ஒரு மந்திரியாக கொடுத்துருக்காங்க, டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஒன்று மந்திரியாக கொடுத்துருக்காங்க, கல்விக்கு ஒரு மந்திரியை கொடுத்துருக்காங்க, வெளியுறவு தூதருக்கு மந்திரி, உள்துறைக்கு மந்திரி, பல்வேறு இலாக்காக்களை கொடுத்த மாதிரி சனி பகவானுக்கு என்ன, ஆயுள் காரகன், தொழில், கர்மா. நம்மளுடைய கர்மாவை எடுத்து கொடுக்கக்கூடிய நபர். இப்போ பிருகநந்தி நாடில் கிரகங்களுடைய காரகத்துவத்துக்கு மிக மிக வலிமையான ஒரு செயல் இருக்கிறது. அப்போ 9 கிரகங்கள், 12 ராசி, 27 நட்சத்திரங்கள், 48 வருகிறது. இப்போ கைகளில் கூட பாருங்க, நமக்கு ஒரு கிரகம் கெட்டிருக்குதா, நல்லா இருக்கா, அது பாதகமா, அஸ்தமனமா, நீச்சமா, உச்சமா, நமக்கு சொல்ல முடியல. நீச்ச வீட்டில் இருக்கிறார், உச்ச வீட்டில் இருக்கிறார், பாதக ஸ்தானத்தில் இருக்கிறார், அஸ்தமனத்தில் இருக்கிறார், இப்படின்னு வேணா சொல்லாம தவிர அறுதிட்டு சொல்ல முடியல சில விஷயங்கள்ல. ஆனா இந்த கைரேகையில் எடுக்கும்போது பாருங்க, முதல் ஆள்காட்டி விரல்ல முதல் பகுதி அங்குச சொல்றது, இது மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். இந்த 12 ராசிகளில் இந்த 4 விரல்களில் இருக்கக்கூடியது. இந்த 4 விரல்களில் எந்த இடத்துல கரும் புள்ளிகள் இருக்கக்கூடியது, வெண்புள்ளிகள் இருக்கக்கூடியது, வித்தியாசமான கோடுகள் எங்கே இருக்கிறது நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த 4 பகுதியில் 4 விரல்களில் அந்த 3 பகுதியில் ஏதாவது ஒரு இடத்துல தெரியும். அப்போ எந்த விரல் அடிபட்டிருக்குது, எந்த விரல்கள் அதிகமாக நீளமாக இருக்குது, எந்த விரல்கள் கம்மியாக இருக்குது, இதை நாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாதகத்துக்கு கைரேகைக்கு ஒரு தொடர்பு இருக்குது. இந்த மேலே இருக்கிற ராசி, இந்த மேலே இருக்கிற இது பகுதி பூராமே சரம் அப்படிங்கிறது வச்சுக்கோங்க. நடுவாள பகுதி எல்லாமே ஸ்திரம்னு வச்சுக்கோங்க. இந்த கடைசி கீழே இருக்கிற பகுதி எல்லாமே உபயம்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த கட்டவிரல் என்ன பண்ணலாம், இதுதான் நம்முடைய கேள்வி. சிவசக்தி, சிவசக்தி லக்னமும் ராசியும் நம்ம எடுத்துக்கணும். இந்த தொடர்புகள் ஒன்னோட ஒன்று ராசி மிங்கிள் ஆகாது, ஒரு விரல் இன்னொரு விரல் தொடாது. ஆனால் இந்த கெட்ட விரல் பாருங்க எல்லா இதையும் தொடர்பு கொள்ளும். மந்திரங்களை கூட இந்த கெட்ட விரலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம். அப்போ அந்த கைரேகைக்கும் ஜாதகத்துக்கும் ஒரு தொடர்பு உண்டு. இந்த கைரேகை அப்படிங்கிறது நம்ம விரையை எடுத்துட்டிங்கன்னா இது அஸ்தம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் தொடர்பு வருது. அஸ்தரேகை சாஸ்திரம் அஸ்தம் அப்படிங்கிறது வருது. இந்த அஸ்தம் நட்சத்திரம் எங்கே இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கன்னி அப்படிங்கிற பகுதியில் இருக்கு. கன்னி தான் இருக்கிறதுலே பாதகஸ்தானம். பாதகஸ்தானம் அப்படிங்கிறதுனா கன்னியை மென்ஷன் பண்ணாம நம்ம எதையுமே தொட முடியாது. அப்போ அந்த கன்னியை ஏன் நாம எடுத்துக்கிறோம், காலபுருஷனுக்கு அது 6ஆம் பாவகத்தை குறிக்கக்கூடிய ஒரு பகுதி. காலபுருஷனுக்கு 6ஆம் பகுதி அப்படின்னா அது தந்தை ஸ்தானத்துக்கு கர்மா ஜீவனஸ்தானம் சொல்லக்கூடிய இடம். தந்தையினுடைய ஜீவனம்தான்
உங்களுடைய ருணம், ரோகம், சத்திரி, எதிரி, கடன், வம்பு, வழக்கு, பிரச்சனை எல்லாத்தையும் உருவாக்கக்கூடிய பகுதி கன்னி. காலபுருஷனுக்கு 9ஆம் இடம் அப்படின்னா தனுசு, தனுசுக்கு 10ஆம் இடம் சொல்லக்கூடியது கன்னி. அந்த இடம்தான் நமக்கு பாதகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மைய புள்ளி. இது எப்படி அப்படிங்கிறது மறுபடி விளக்குறேன். இப்போ சூரிய உதயம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 6:43 நம்ம பள்ளிப்பாளையத்துக்கு. இப்போ இரவு அகஸ்து அதிகமாக இருக்கும், பகல் அகஸ்து கம்மியாக இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 12 மணி நேரம் வரணும் பகல் இரவு. ஓரை கூட அப்படித்தான் எடுக்கணும். இப்போ 1 மணி நேரத்துக்கு ஓரை எடுக்கக்கூடாது. பகல் அகஸ்து இரவு அகஸ்தை பார்த்துக்கிட்டு தான் ஓரையே நிர்ணயம் பண்ணணும். அப்போ அந்த 7 ஓரைகள் எடுக்கிறோம் பாருங்க. அப்போ இந்த இடத்துல பாருங்க 2 நிமிஷம் வித்தியாசம் வரும் 12 ராசிகளுக்கு. அப்போ பகல் பொழுதுல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 24 நிமிஷம் வித்தியாசம் வருது. 24 நிமிஷம் கம்மியாக வருது. எதுங்க? பகல் பொழுது. அப்போ அந்த ஓரைகளை டிஃப்ரெண்ட் பண்ணிக்கணும். இப்போ நமக்கு ராகலம், யமகண்டம் எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்டது. நம்ம த்ரோட் அப்படிங்கிறது ஒரு ஞாபகத்துக்கு வேணுங்கிறக்கோசரம் சூரிய உதயம் அப்படின்னா ஒரு 6 மணிங்கிறத வச்சு நமக்கு ஓரைகள் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. யமகண்டம், யமகண்டம், ராகுகாலம் எல்லாமே. இதை சன்ரைஸ்லேருந்து டிஃப்ரெண்ட் பண்ணிக்கணும் துல்லியமான கணக்கு எடுக்கிறதுனா. அப்போ 6:43 அப்படின்னா ராகுகாலம் வர்றதுக்கு 43 நிமிஷம் இனி இருக்குது, யமகண்டம் வர்றதுக்கு 43 நிமிஷம் இருக்கிறது. இதை நாம் பார்க்கணும். இப்படி பார்த்து ஜாதகத்தை குறிப்பிட்டு கரெக்டாக நம்ம எழுதிட்டோம்னா பலன்கள் எந்த இடத்துல பிசுறாகாது. இப்போ தந்தையினுடைய கர்மம் அப்படிங்கிறத நமக்கு கன்னி அப்படிங்கிற பகுதின்னு சொல்லலாம். ராகு பகவான் மூலத்திரிகோணம் அடையக்கூடிய வீடு அப்படின்னா அது கன்னி. ராகு பகவான் மூலத்திரிகோணம் அடையக்கூடிய வீடு கன்னி. கேது பகவான் மூலத்திரிகோணம் அடையக்கூடிய வீடு மீனம். பகலும் இரவும் சரிசமமாக இருக்கக்கூடிய நேரம் அப்படின்னா உலகம் புறாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி, மார்ச் மாதம் 21ஆம் தேதி பகலும் இரவும் சரிசமமான அகஸ்தை கொடுக்கக்கூடியது. இது எந்த மாதம் அப்படின்னா கன்னி மாதம். இந்த கன்னி மாதத்தில் தான் மகாலய அமாவாசை வருகிறது. பித்தர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய அந்த காலகட்டங்கள் புரட்டாசி மாதம் பார்த்தீங்கன்னா முதல்ல பௌர்ணமியிலிருந்து இந்த அமாவாசை வரைக்கும் 15 நாள் தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய காலம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை, அது நம்ம தட்சிணாயன அமாவாசை. இப்போ தை அமாவாசையில் பார்த்தீங்கன்னா உத்தராயண அமாவாசை அப்படிங்கிறோம். அப்போ இந்த ராகுனுடைய கர்ம பதிவு அப்படிங்கிறது கன்னியில இருக்கிறது. அது மூலத்திரிகோண வீடுன்னா கன்னியில இருக்குது. அடுத்தது சனி பகவானுடைய கர்மவும் கன்னியில தான் இருக்கு. டிஎன்ஏ படித்தவங்களுக்கு கொஞ்சம் தெரியும். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர் எப்படிங்க? அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர் புதன் பகவான். அது சனியினுடைய கர்ம பதிவு. அதனால சனியும் ராகுவும் கன்னியில் ஒரு மறைமுகமாக இருந்து கொண்டிருப்பார்கள். அப்ப காலபுருஷனுக்கு 6ஆம் பாவகத்தை குறிக்கக்கூடியதுதான் கன்னி. அந்த இடத்துக்கு 6ஆம் இடம் அப்படிங்கிறது தான் கும்பம். கன்னிக்கு 6ஆம் இடம் தான் கும்பம். அதுதான் மேசத்துக்கு பாதகஸ்தானம். பாதகத்தை எப்படி நிர்ணயம் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. மேசத்துக்கு கன்னிங்கிறது 6ஆம் பாவகத்தை குறிக்கக்கூடியது. அந்த கன்னிக்கு 6ஆம் பாவகம்தான் மேசத்துக்கு பாதகஸ்தானம். ரிஷபத்துக்கு 5ஆம் இடத்தை குறிக்கக்கூடியது கன்னி. அந்த கன்னிக்கு 5ஆம் பாவகத்தை குறிக்கக்கூடியது தான் நமக்கு மகரம். மிதுனத்துக்கு 4ஆம் பாவகத்தை குறிக்கக்கூடியது கன்னி. அந்த கன்னிக்கு 4ஆம் பாவகத்தை குறிக்கக்கூடியது தான் தனுசு. அது மிதுனத்துக்கு பாதகம். அப்போ குரு பிறந்த நட்சத்திரம் பூஷம்.
அது எல்லாருக்கும் தெரியும். அந்த பூஷம் யாருடைய நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கர்ம பதிவு அப்படின்னா ராகுனுடைய கர்ம பதிவு. அப்போ தனுசுங்கிறது குரு பகவானுடைய மூல திரிகோண வீடு. அந்த இடத்துல தனுசுல அங்கேயும் ஒரு ராகு இருந்து கொண்டே இருப்பார். அப்போ அந்த கடகத்துக்கு தனுசு அப்படிங்கிறது 6ஆம் பாவகத்தை குறிக்கக்கூடியது. அந்த 6ஆம் பாவகம் தான் ரிஷபம் கடகத்துக்கு பாதகம். எல்லாமே கரெக்டா இருந்துகிட்டு இருக்கு. அப்ப பாதகத்தை நிர்ணயிக்கக்கூடிய இடம் 2 பாவகம். முதலில் இருக்கக்கூடிய இடம் வந்து கன்னி, அடுத்த பாவகத்தை குறிக்கக்கூடியது தனுசு. இப்போ தந்தையினுடைய உழைப்பு 6ஆம் பாவகத்தை, அது நமக்கு 2ஆம் பாவகம். தந்தையினுடைய உழைப்பு 6ஆம் பாவகம், அது நமக்கு 2ஆம் பாவகம். தந்தையினுடைய உழைப்பினால் வரக்கூடிய பணம் பொருளாதாரத்தை நாம இயக்கிறோம்னா 2ஆம் பாவகம். தாத்தானுடைய உழைப்பு நமக்கு 10ஆம் பாவகம், தந்தைக்கு அது 2ஆம் பாவகம். அப்போ அவருடைய உழைப்பினால் வரக்கூடிய பணம் பொருளாதாரத்தை வைத்து தான் நாம இயங்குகிறோம். அவர் எந்த மாதிரி தொழில் செய்கிறார், எந்த மாதிரி கர்மாவை அனுபவிக்கிறார், அதை நாம் வாங்கிக் கொள்கிறோம். இதுதான் லாஜிக். இப்போ ஒரு அடிப்படையை நம்ம சொல்லிட்டோம். அடுத்து நம்ம விஷயத்துக்கு வருவோம். நம்மளுடைய 12 ராசிகள் வந்து 360 டிகிரி. இந்த 360 டிகிரிங்கிறது 360 வருடம் அப்படிங்கிறது எடுத்துக்கோங்க. இந்த 360 வருடம் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 சைக்கிளிங் எடுத்துக்கலாம். முதல் பாரியம், 2ஆம் பாரியம், 3ஆம் பாரியம். அப்போ முதல் பாரியத்துக்கு 120 வருடங்கள், 2ஆம் பாரியத்துக்கு 120 வருடங்கள், 3ஆம் பாரியத்துக்கு 120 வருடங்கள். 3 பாரியம் சேர்ந்து தான் 360 வருடங்கள். இதுதான் விம்சோத்தரி திசை. அஸ்வனியிலிருந்து உங்களுக்கு ஆயில்யம் வரைக்கும், மகத்திலிருந்து கேட்டை வரைக்கும், மூலத்திலிருந்து ரேவதி வரைக்கும் கூடிய 3 பாரியங்கள். 360 வருடங்கள்ல ஒரு மனித பிறவி 7 பிறவி எடுக்கிறோம். இந்த 7 பிறவியில தான் 360 வருடங்கள் நாம் வாழ்ந்துகிறோம். அதுல எத்தனாவது பிறவியில, ஒரு பிறவியில 50 வருடம், ஒரு பிறவியில 30 வருடம், ஒரு பிறவியில 90 வருடம், ஒரு பிறவியில 35 வருடம், டோட்டலா நமக்கு 360 வருடம் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்புறம் ஒரு சைக்கிளிங் அப்படிங்கிறது நமக்கு எடுத்துக்கிறோம். இப்போ கிரக காரகத்துவங்கள்ல பிருகநந்தி நாடியில குரு பகவான் ஒரு ஆண் ஜாதகத்தில் குரு எங்கே இருக்கிறாரோ அது ஒரு மையப்புள்ளியை எடுத்து ஒரு லக்னத்தை நம்ம பாவிக்க வேண்டியதா இருக்கு. ஒரு பெண் ஜாதகத்துல சுக்கிரன் எங்க இருக்குதோ, எந்த ராசியில் இருக்கிறாரோ, எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்திலிருந்து சுக்கிரனை ஒரு பெண் ஜாதகத்தில் லக்னமாக பாவிக்கிறோம். அப்போ குருவும் சுக்கிரன் தான் இங்க இயக்குகிறது, தேவகுரு அசுரகுரு. இப்போ சூரியன் அப்படிங்கிற ஒரு கிரகம் எல்லாருக்கும் ஒரு தலைமை பொறுப்புக்குரியவர். ஏன் தலைமை? சூரியன் ஒரு மையமாக இருந்து எல்லா கோளும் சூரியனை சுற்றி வருகிற காரணத்தினால அது தலைமை. மாவட்ட ஆட்சியாளர், ஒரு முதல் மந்திரி, ஒரு அதிகாரி அப்படின்னா அவர் தான் மையமாக இருந்து மற்ற கோள்கள் தான் அவரை சுத்துது. குடும்பத் தலைவன், கிராமத் தலைவன் எல்லாமே சொல்றோம். சூரியன் காரகத்துவம் அப்படிங்கிறது. அப்போ இந்த காரகத்துவத்தை ஏன் எதுக்கு இப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுகிட்டே இருந்தோம்னா நமக்கு அதில் விட கிடைச்சிக்கிட்டே இருக்கும், ஈஸியாக புரியும். ஜோதிடம்ங்கிறது மிக மிக எளிமையானது. அப்போ அந்த சூரியன் நமக்கு ஒளி தரக்கூடிய ஒரு தந்தை. சூரியன் பிதற்காரகனாகவும் எடுத்துக்கிறோம், நம்மளுடைய குழந்தையாகவும் எடுத்துக்கொள்ளலாம். காலபுருஷனுக்கு 5ஆம் இடத்துல தன்னுடைய ஆட்சி வீடு, காலபுருஷனுக்கு முதல் வீடு தன்னுடைய உச்ச வீடு. அப்போ சூரிய ஒளி இல்லாமல் ஒரு உயிரினம் தோன்றுவதில்லை. சந்திரன் என்பது தாய். ஒரு உடலை உருவாக்கக்கூடிய சக்தி படைத்த ஒரு சக்தி அப்படின்னா சந்திரனுக்கிட்ட தான் இருக்குது. இப்போ லாஜிக்கா சில நேரங்களில் பேசலாமே, ஒரு உயிரினம் தோன்றணும் அப்படின்னா சூரிய வெளிச்சம் இருந்தால் தான் தோன்ற முடியும்.
அந்த சூரிய வெளிச்சத்தை மறைச்சிருங்க, உயிரினம் தோன்றாது. ஒரு தண்ணீர் ஒரு தாம்பளத்தட்டுலேயோ ஒரு சின்ன பாத்திரங்கள்லேயே வச்சு சூரிய வெளி படுற மாதிரி வச்சோம்னா ஒரு வாரத்தில் பாருங்கள் பாசம் பிடிக்கும். அந்த பாசம்ங்கிறது புதன். அப்படியே ஒரு வாரம் 2 வாரம் கழித்து பாருங்கள் சின்ன சின்ன பூச்சிகள் உருவாகும். அது கொசுவா வேறு பூச்சிகளே ஏதோ ஒன்று உயிரினம் தோன்றுகிறது. சூரிய ஒளியிலிருந்து ஒரு தண்ணீரில் ஒரு உயிரினம் தோன்றுகிறது. அதே தண்ணீரில் ஒரு ஸ்லாப்பு இல்லைன்னா ஒரு பாத்திரத்தை மூடிடுங்க, உயிரினம் தோன்றாது. அப்போ அந்த ஸ்லாப்பு அப்படிங்கிறது ராகு அல்லது கேது. சூரியனை மறைத்தால் அந்த உயிரினத்தை தோன்றுவதற்கு தடையாக இருக்கிறது. அப்போ ஒரு தந்தை அப்படிங்கிற கிரகம் சூரியன், ஒரு தலைமை அப்படிங்கிற கிரகம் சூரியன், ராகு அப்படிங்கிற ஒளியை தடுக்கக்கூடிய சக்தி ராகு கேது, சூரியனை தடுக்கக்கூடிய சக்தி ராகு கேதுகளுக்கு இருக்கு. நம்ம 9 கிரகங்களுக்கு அந்த காரகத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. எல்லாருமே நிறைய தெரிஞ்சு வச்சிருப்போம். நம்ம பேசும்போது நிறைய பேசணும், விஷயங்கள் சொல்லணும், எல்லாருக்கும் போய் சேரணும்னு ஆசை தான். நேரம் காலம் அதுக்கு கிடைக்கல. லைட்டாக அந்த காரகத்துவத்தை சொல்லிடலாம். சந்திரன் என்பது தாயின் சரியும். தாய்க்கு சமமானவர்கள் அத்தனை பேருமே சந்திரன் தான். அது மாமியாராக இருக்கலாம், நம்மளுடைய மூத்த சகோதரியாகவும் இருக்கலாம். தாய்க்கு சமமானவர்கள், தந்தைக்கு சமமானவர்கள் அது சூரியன் தான். நமக்கு செவ்வாய் தெரியுது. சக உதிரம், உதிரம் சகோதரன். உதிரம் என்றால் ரத்தம், கூட பிறந்த ரத்தம். அப்படின்னா அங்கே செவ்வாயை நம்ம எடுக்கிறோம். இதெல்லாம் பேஸ் நமக்கு தெரிகிறது. எல்லா கிரகங்களும் நல்லதையும் செய்யும், கெட்டதையும் செய்யும். பாசிட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் எனர்ஜி ரெண்டுக்குமே உண்டு. கூட சேர்ந்த கிரகங்களுடைய தொடர்புனால தான் நல்லவராவதும் கெட்டவராவதும் அன்னை வளர்ப்பினிலே ஒரு பாடல், கண்ணதாசன் பாடல் ஒன்று இருக்கு. ஒரு கிரகத்தோட இன்னொரு கிரகம் சேரும்போது இதனுடைய குணங்கள் சற்று மாறுபடுகிறது. இப்போ மேசம், சிம்மம், தனுசு தர்மராசி, ரிஷபம், கன்னி, மகரம், நமக்கு தர்ம, அர்த்த, காம, மோட்ச அப்படிங்கிறது 4 ராசிகளை பிரித்து சரம், ஸ்திரம், உபயம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் ஜோதிட கற்றுக்கொண்டு இருப்பவர்களும் கற்ற குருமார்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். நம்ம தூரம் போக வேண்டியதில்லை. ஒரு கிரகத்துக்கு இன்னொரு கிரகம் 11ஆம் இடத்துல இருந்தால், அது எந்த கிரகமாக இருக்கட்டுங்க, நட்பா பகையோ எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, ஒரு கிரகத்துக்கு 11ஆம் இடத்துல இன்னொரு கிரகம் இருந்தால் எப்பொழுதுமே உதவி செய்து கொண்டு இருக்கும். எந்த கிரகமாக இருக்கட்டுங்க. இப்போ சூரியனுக்கு 11இல் குரு இருந்தாலும், குருவுக்கு 11இல் சூரியன் இருந்தாலும், உதாரணத்துக்கு இப்போ சூரியனுக்கு 11இல் குரு இருந்தாலே அந்த குருங்கிற கிரகம் எப்பொழுதும் சூரியனுக்கு உதவி செய்து கொண்டே இருக்கும். குருவுக்கு 11இல் சூரியன் இருந்தால் அந்த சூரியன் இவருக்கு எப்பொழுதும் உதவி செய்து கொண்டு. 11ஆம் இடம் அப்படிங்கிறதா எப்பொழுதுமே நிரந்தரமான உதவிகள். 11ஆம் இடத்துல எந்த கிரகம், பாவ கிரகம், எந்த கிரகத்துக்கு அது எதிர்மறையான கிரகம் இருந்தால் கூட, இப்போ ராகு இருக்கிறார், சூரியனுக்கு 11இல் ராகு, அந்த ராகு தானே இவருக்கு உதவி செய்யும். நாம் என்ன பண்ணுறோம், பராசர முறையில் 11ஆம் இடம் ஒரு பாதகஸ்தானம். கொஞ்சம் மறந்துடுவோம். ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கும் போது சில விஷயங்களை மறந்துடணும். அப்போ தான் இன்னொரு செயல்பாட்டுக்கு நமக்கு நல்லா இருக்கும். அப்போ 11ஆம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் இந்த கிரகத்தை வளர்ச்சி அடைய செய்யும், உதவி செய்து கொண்டே இருக்கும். 2-12 ஒரு கிரகம் இருந்தா அதற்கு இது எப்போது சப்போர்ட் செய்து கொண்டே இருக்கும். 2ஆம் இடம் ஒரு கிரகத்துக்கு 2ஆம் இடத்துல இல்ல ஒரே ராசியில அடுத்தடுத்த கிரகங்கள் இருக்கும் பொழுது அந்த கிரகம் அதனுடைய காரகத்துவத்தை அடைந்து இந்த கிரகம் சென்று கொண்டிருக்கும். 12ஆம் இடத்துல என்ன கிரகம் இருக்குதோ அந்த கிரகம் இதை ஃபோர்ஸ் பண்ணும், அதனுடைய காரகத்துவை இது மேல் திணிக்கிறது. கொஞ்சம் ஈஸியாக புரிகிற மாதிரி பேசணும் அப்படின்னா, சந்திரன் அப்படிங்கிற ஒரு கிரகம்
சந்திரனுக்கு பக்கத்தில் சுக்கிரன் இருந்ததுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? தாய்கிட்ட அதிகமான பணம் இருக்குது, தாய் அழகானவர்கள். எப்படிங்க? தாய் அழகானவர்கள், சந்திரன் பயணம், அதிகமான பயணம் எடுப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ சந்திரனுக்கு 2ஆம் இடத்துல ஒரு சுக்கிரன் அப்படிங்கிற கிரகம் இருந்தால் தாய்கிட்ட அதிகமான பணம், சகோதரிகிட்ட பணம், மாமியார்கிட்டையும் பணம் அப்படிங்கிற கிரகம் அதை எடுத்துக்குவோம். சந்திரனுக்கு இன்னொரு பேர் இருக்குது எப்பயுமே. அது கலைகளுக்கு உண்டான கிரகமாக இருந்தாலும் சில இடங்களில் சந்திரனுக்கு பேர் ஏமாற்று பெருவெளின்னு கூட. ஏன் அப்படின்னா குருனுடைய மனைவியவே ஏமாற்றம்னவர் இவர் தான். அதனுடைய குணம் ஒன்று இருக்குது. அப்போ சந்திரன் அப்படிங்கிறது அழகு, தாய், இந்த குணங்கள் இருந்தாலும் ஏமாற்றத்தினுடைய ஒரு கள்ளத்தனம் இருந்து கொண்டே இருக்கக்கூடியது, ஒரு கிரகத்தினுடைய உள் மனசுக்குள்ள இருக்கக்கூடியது. அப்போ அதையும் நாம் எடுக்கணும். ஒரு கிரகத்தை எப்பயுமே பாசிட்டிவும் பார்க்காதீங்க, நெகட்டிவும் பார்க்க, ரெண்டுமே வேலை செய்யும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா நமக்கு பிருகநந்தி நாடுகளில் அழகாக ரிசல்ட் கிடைக்கும். அப்போ சந்திரனுக்கு 2ல் சுக்கிரன் வந்தால் வெளியூர் போய் சம்பாதிக்கிறாங்க, வெளிநாட்டு போய் பணம் சம்பாதிக்கிறாங்க, கொஞ்சம் ஏமாற்றியும் கூட பணம் சம்பாதிக்கலாம். இப்போ சமீபத்தில் நியூஸ் எல்லாம் வரும், இங்கே எங்கள் கம்பெனியில் 1 லட்ச ரூபா போட்டிங்கன்னா ஒரு 2 மாதத்தில் உங்களுக்கு மாதம் 25,000 ரூபா கொடுப்போம், அப்படியே வாங்கிட்டே இருக்கலாம். இது நான் சின்ன வயசில் இருக்கும்போதுன்னு நினைவு தெரிஞ்சு இதே தான், இப்போவும் அதே தான் வந்துட்டுருக்குது. இல்லைன்னா ஒருத்தர் 3 நபரை சேர்த்துனீங்கன்னா அந்த 3 நபர் ஒவ்வொருத்தரும் 3 நபர் சேர்த்துனா உங்களுக்கு செக்கு வரும், டிராஃப்ட் வரும். இது எப்போ? நான் சின்ன வயசுலேருந்தே இருந்து இந்த கதையை கேட்டுட்டு தான் இருக்கேன், இன்னும் ஓடிட்டு தான் இருக்குது. அப்போ இந்த சந்திரன் என்பது ஏமாற்றுத்தனமை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்போ சந்திரனுக்கு 2ல் சுக்கிரன் இருந்தால் இவர் வெளியூர் போய் பணம் சம்பாதிக்கிறாரு, கொஞ்சம் ஏமாற்றம் பணம் சம்பாதிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு அமைப்பும் இருக்கிறது. இப்போ அப்படியே மாற்றி பேசுவோம். சுக்கிரன் ஃபஸ்ட்டு, சந்திரன் 2வது. சுக்கிரன் பணம், மனைவி, காரகத்துவங்களில் சகோதரி. எப்படிங்க? முதல்ல சகோதரி, அடுத்தது மனைவி, அடுத்தது மகள், மருமகள். இது எல்லாமே சுக்கிரன் தான். அப்போ இவர்களும் அழகாக இருக்கிறார்கள். சுக்கிரனுக்கு அடுத்து சந்திரன் இருந்தாலும் முகப்பொழிவு நல்லா இருக்கு. சந்திரன் கலைகள் கொண்ட நல்ல ஆர்டிபிஷியல் நல்லா இருக்குது அவங்ககிட்ட. வெளியில் பயணம் செய்வார்கள், ஏமாறுகிறார்கள், ஏமாற்றப்படுகிறார்கள். சந்திரன் ஏமாற்றப்படு, இங்கே இருக்கிற பணத்தை கொண்டு போய் வெளியூரில் இன்வெஸ்ட் பண்ணால் ஏமாற்றப்படுகிறார்கள். ஒழுங்கா இங்கே பிரான்ச் வச்சு பள்ளிப்பாளையத்தில் நல்லா ஓடிட்டு இருக்குங்க. வெப்படையிலையோ சங்ககிரியிலையோ சேலத்துலேயோ இன்னொரு பிரான்ச் நான் ஆரம்பிக்கலான்னு போகும்போது அங்கே போய் இருக்கிற பணத்தை நான் விட்டுருவேன், ஏமாற்றப்படுகிறேன். இது நாடியில் எவ்வளோ கரெக்டாக, அது ஒரே ராசியில் இருந்தாலும் சரி, பக்கத்து ராசியில் இருந்தாலும் சரி, அடுத்தடுத்து. அப்போ ஈஸியாக புரிகிறதுக்கு உங்களுக்கு ஒரு பேசிக்கல் சொல்கிறேன். அப்போ பிருகநந்தி நாடியில் ஒரு கிரகத்துக்கு காரகத்துவத்துக்கு அடுத்த கிரகம் என்னவா இருக்குது, அதுக்கு அடுத்தது என்ன இருக்கு. அப்போ 2-12 ஒரு கிரகத்துக்கு 2-12 இருந்தால் அது எப்பொழுதும் உதவி செய்து கொண்டு இருக்கக்கூடியது. 11 இருக்கிறது எப்பொழுதும் லாபத்தை கொடுக்கக்கூடியது. அது பாவமா புண்ணியமான்னு பார்க்காது, அது கொடுத்து கொண்டே இருக்கும். இந்த 2-12 இருக்கிறவங்க நட்பு பகைக்கு தகுந்த மாதிரி கொடுத்து கொண்டு இருப்பார்கள். 7ஆம் பாவகத்தில் ஒரு கிரகம் இருக்கும்போது அது நமக்கு உதவி செய்து கொண்டு இருக்கும். ஒரு கிரகத்துக்கு 7ஆம் பாவகத்தில் உள்ள கிரகம் உதவி செய்யும். இப்போ நேரடியான சூரிய வெளிச்சம் நம்ம மேலே படுறது, கண்ணாடி வச்சு திருப்பி காட்டினோம்னா அது ரிஃப்ளெக்டர். அந்த 7ஆம் பாவங்கிறது உதவி செய்யும். 5ஆம் பாவகமும் 9ஆம் பாவகமும் உதவி செய்யும். அப்போ 3, 7, 9, 11 இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாம் உதவி செய்கிறது. உதவினா இப்போ நம்ம ஒரு கஷ்டத்தில் இருக்கிறேன், எனக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்க அப்படின்னு நண்பர்கள்கிட்டயோ சொந்த பந்தங்களை கேட்கும்போது ஒரு தொகையை கொடுக்குறாங்க. ஆனால் அன்றாடம் எனக்கு தேவையான வருமானத்தை கொடுப்பது
2ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய கிரகம், இல்லைன்னா இந்த கிரகத்துக்கு 2ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகம் 12ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகம் தான் எப்பொழுதும் உதவி செய்து கொண்டிருக்கும். ஒரு காரகத்துக்கு 2-12. இது எப்படி நம்ம நிர்ணயம் பண்றோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு சூரிய கிரகணம் அல்லது சந்திர கிரகணம் வருது பாருங்க. சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்துக்கு முன்னால் இருக்கிற நட்சத்திரம் பின்னால் இருக்கக்கூடிய நட்சத்திரமும், இப்போ உதாரணத்துக்கு சந்திரன் பரணியில் இருக்கிறார், கிரகணம். சந்திரனுக்கு முன்னால் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்வினி, சந்திரனுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நட்சத்திரம் கிருத்திகை. அதே பரணிக்கு பூரம் பூராடம். அப்ப அஸ்வினி, கிருத்திகை, பூரம், பூராடம், இந்த 5 நட்சத்திரக்காரர்கள் சாந்தி செய்து கொள்ளவும் கிரகண வேலையில் போடுவாங்க பாருங்க. பஞ்சாங்கத்தில் திரிகோணத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களும் முன்பின் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களும் பாதிப்புக்குள்ளாகிறது. உதவியும் செய்யக்கூடியதாக தான் பாதிப்புங்கிறது. இதுதான் அதனுடைய தொடர்புகள் நாடியில். அப்போ ஒரு கிரகத்துக்கு 2-12 என்ன கிரகம் இருக்குதோ அது எப்பொழுதும் உதவியும் செய்து கொண்டிருக்கும், நல்லதும் செய்யும், கெட்டதும் செய்யும். அப்ப கெட்டது எப்படின்னா எப்படி? இப்போ 2 பகைவர்களுக்கு மத்தியில் போய் மாட்டிக்கிட்டோம். இப்போ குரு உச்சம் கடகத்தில் 5 டிகிரியில் இருக்கார். உச்சம்னா நம்ம கடகத்தில் பூராமே உச்சம் சொல்லக்கூடாது. ஒரு 5 டிகிரியில் இருக்கிறார் குரு. ஆயில்ய நட்சத்திரத்தில் ராகு அல்லது கேது இருக்கிறார் வச்சுக்கோங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் சூரியன் இருக்கிறார். இப்போ நம்ம இதுக்கு இது என்ன பலன் சொல்லுவோம்? குரு உச்ச வீட்டில் இருக்கிறார், சூரியனுக்கு பக்கத்தில் இந்த பக்கம் புனர்பூசத்தில் சூரியன் இருக்கிறார், ஆயில்ய நட்சத்திரத்தில் ராகு. 2 பகைவர்களுக்கு மத்தியில் குரு இருந்தால் இது குரு செயல்படவே படாது. 2 பகைவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய கிரகம் இது பலகீனமாகி விடுகிறது. உச்ச வீடு தான், ஆனால் பலகீனமாகிறது. இதே மாற்றி போடுங்க. ஒரு நல்ல கிரகம் 2 பக்கம் நல்லா இருக்கட்டுங்க. செவ்வாய் நீச்ச வீட்டில், அதிலே போடுறோம், ஆயில்ய நட்சத்திரம் செவ்வாய் நீச்ச வீட்டில் இருக்கிறார், குரு புனர்பூசத்தில் இருக்கிறார் அப்படின்னா 2 நண்பர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய கிரகம் பலமாக மாறுகிறது. இல்லை அப்படி கூட மாற்றி போடுங்க. இன்னொன்று, குரு மக நட்சத்திரத்தில் இருக்கிறார், செவ்வாய் நீச்ச வீட்டில் இருக்கிறார், இந்த பக்கம் சூரியன் இருக்கிறார். நம்ம நீச்சம் சொல்லுவோம், ஆனால் 2 பக்கமும் பலம் கொடுக்கக்கூடிய கிரகம். அதனால் அது பலகீனம் எடுத்துக்கூடாது. அதுக்கு உதவி செய்யக்கூடிய கிரகங்கள் பக்கத்தில் இருக்கிறது. நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபிக்ஸடாக ஒரு நிர்ணயம் பண்ணி வச்சுக்கிறோம். இது நீச்சம், இது செயல்படாது, இது உச்சம், பலமாக இருக்கிறது அப்படின்னு எடுக்கக்கூடாது. நட்பு கிரகங்கள் அங்கே இருக்கும்போது அது நீச்சம்ங்கிறத நம்ம சொல்ல வேண்டாம். கூடாத காக்கக்கூடிய சக்தி அந்த கிரகத்துக்கு வருது. இப்போ சந்திரன் விருச்சிகத்தில் ஒரு பலகீனமான இடத்தில் இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பக்கத்திலேயே செவ்வாய் இருக்குது. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? இவருக்கு நீச்சல் தெரியாது, தண்ணீர் நீச்சல் தெரியாது, அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். பக்கத்தில் இருக்கிறவர் சொல்கிறார், ஏன்பா குளிக்கலாம்ல? இல்லைங்க, எனக்கு நீச்சல் தெரியாது, நான் கற்றுக் கொடுக்குறேன், இறங்கு, நான் ஸ்போர்ட்ஸ்மேன்ப்பா, நீச்சல் வீரர், உனக்கு கற்றுக் கொடுக்கிறேன். அப்போ தெரியாத விஷயத்தை அவர் கற்றுக் கொடுக்கிறார் செவ்வாய். அப்போ என்ன, இது ஒரு பலகீனமான இடத்தில் இருந்தால் பலம் பெறுகிறது. நட்பு கிரகத்தினுடைய தொடர்பு இதுதான் லாஜிக். நாம் என்ன பண்ணுறோம்? அது எப்பயுமே ஒரு பர்மனெண்ட்டாக வீக் படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அப்படி பண்ணக்கூடாது. அப்போ இடம் பொருள் ஏபல் எல்லா கிரகத்துக்கும் பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. 2 குணத்தையும் அது இயற்கையில் செயல்படுத்தி கொண்டே இருக்கக்கூடிய இடம். இது எல்லா கிரகங்களுடைய காரத்துவத்துக்கும் பொருந்தும். எல்லா கிரகங்களுடைய காரத்துவத்துக்கும் பொருந்தக்கூடியது. அப்போ ஒரு ஆண் ஜாதகத்தில் அடுத்தடுத்து நல்ல கிரகங்களை தொட்டு செல்லும்போது
இவருக்கு தன்னுடைய முயற்சி 12ஆம் இடமும் 11ஆம் இடமும் தனக்கு கொடுத்த கேபிட்டல்னா இப்போ சூரியன் குருவுக்கு 11 இருந்தால் அப்பா சேர்த்து வைத்த சொத்து, முன்னோர்கள் கொடுத்த சொத்து எனக்கு ஒரு அறிமுகப்படுத்தி நாம் ஒரு தொழிலை இயங்குகிறேன் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஆனால் குருவுக்கு 2ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்குது, 3ஆம் இடத்துல இருக்குது, 4ஆம் இடத்துல இருக்குது. நாம் நம்மளுடைய முயற்சியினால் இயங்குகிறது. குருவுக்கு 12ஆம் இடம் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் கேபிட்டல், முதல்ல குடும்ப சொத்துக்கள். குருவுக்கு 2, 3, 4 கிரகங்கள் இருந்தால் தன்னுடைய முயற்சியில் ஈடுபடுகிறது. கிரகங்களே இல்லை அப்படிங்கும்போது தான் அதனுடைய திரிகோணத்தில் என்ன கிரகம் இருக்குது, அதற்கு 7ஆம் இடத்தில் என்ன கிரகம் இருக்கிறதுன்னு நம்ம பார்க்கணும். அது உதவிகள் செய்யும். சில ஜாதகங்களில் குருவுக்கு அப்படியே வேக்கன்சி ஆகிட்டு 4 வீடு 5 வீடெல்லாம் காலியாக இருக்கும். தந்தையினுடைய சொத்துக்கள் இருந்தது, நான் விற்று செலவு பண்ணி கொண்டே இருக்கிறேன் அப்படிம்பாங்க சில பேர். இந்த தொழிலில் போட்டேன், இந்த தொழில் செஞ்சேன், டெவலப் ஆகவே முடியலைங்க. சனி அப்படிங்கும்போது தொழிலை நாம் எடுக்கிறோம். ஜீவன் என்பது முயற்சியை குறிக்கக்கூடியது. அப்போ குரு சுற்றுப்பாதையில் கூட நம்ம பார்க்கணும். இதை பிறக்கும்போது ஒன்று பார்க்கணும், குரு டிரான்சிட்டில் சுற்றி வரும்போதும் பார்க்கணும். இதெல்லாம் பிருகுநந்தி நாடியில் எப்படி எடுத்துக்கலாம்? குரு அப்படிங்கிற கிரகம் ஒரு தடவை அப்படி சுற்றி அந்த இடத்துக்கு வந்து நின்றுச்சுன்னா தன்னுடைய 12 வயது முடிஞ்சு 13ஆவது வயதில் தன்னுடைய இடத்தை மாற்றிக்குவார். உதாரணத்துக்கு இன்னைக்கு குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரவுண்டு சர்க்கிள் முடிச்சுட்டு வந்துட்டார்னா 13ஆவது வயதில் மிதனத்துக்கு வந்துடுவார். அந்த 13 to ஒரு 12 வருஷம் அங்கேயே ஒரு பிக்சடாக வச்சுக்கோங்க. என்னங்க ஒன்றும் புரியல அப்படிங்கிறது சிலருக்கு இருக்கலாம். ஒரு சர்க்கிள் சுற்றிட்டு வந்துட்டாருன்னா அந்த ரிஷபத்தை அவர் முடிவுக்கு கொண்டு வருகிறார். மிதனத்தை அடுத்த 12 வருடம் அந்த மையத்திலிருந்து போய்கொண்டே இருப்பார். இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, பம்பரம் அப்படி சுழண்டு கொண்டு இருக்கும், தன்னைத்தானே சுற்றி கொண்டு இடத்தை மாற்றிக்கொண்டே இருக்கும். ஒரு சங்கு சக்கரம் பாருங்க, சுற்றிக்கிட்டே இருக்கணும், ஒரு இடத்துல சுத்தாது, தன்னைத்தானே சுற்றி இடத்தை சுற்றி கொண்டு இருக்கிற மாதிரி குரு ஒரு தடவை சுற்றி வரும்போது தன்னுடைய இடத்தை ஒவ்வொரு 12 வருஷத்துக்கு ஒரு அச்சு மாற்றிக்கொண்டே இருப்பார். இது சுக்கிரனுக்கும் பொருந்துமா? பொருந்தும். எல்லா கிரகங்களுக்கும் பொருந்துமா? பொருந்தும். ராகு கூட ஒரு சர்க்கிள் முடிச்சிட்டாருன்னா 18 முடிச்சுன்னா அடுத்த கட்டத்துக்கு வந்துடுவார். 18னா 36 வருஷம் இந்த பக்கம் வந்துடணும், 52 இந்த பக்கம், 18, 36, 54, ஒவ்வொரு 18 வருஷத்துக்கு இருக்கா தன்னுடைய இடத்தை மாற்றிக்கொள்வார். சனி ஒரு சர்க்கிள் முடிச்சார்னா 30 வருஷம் 2வது கட்டத்தில் இருக்கிறது. அப்போ நாம் என்ன பண்ணுறோம், ஒரு பிக்சைடாக வச்சுட்டு நம்ம பார்க்கறத விட கிரகங்களை நகர்த்தி கொள்ள வேண்டும். பிருகுநந்தி நாடியில் இதை ஏஎல்பி கூட ஐயா பொது உடைமை மூர்த்தி கூட லக்ன புள்ளி நகர்கிறது அப்படிங்கிற ஒரு தியரி கொடுத்துருக்காரு. இது எங்களுக்கு ஆர்ஜி ராவு காலத்தில் எங்களுடைய குருகுலம் ஐயா ராமசுப்பு ஐயா அவர்களும் எல் துரைசாமி அவர்களும் ஈரோடு ஆரன் புதூர் மணி அவர்களும் அங்கே குருகுலத்தில் இந்த விஷயங்கள் எல்லாமே மாணவர்களுக்கு எங்களுக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாலேயே சொல்லிட்டாங்க. எப்படி கிரகங்களை நகர்த்துறது, எப்படியெல்லாம் அதை இயக்க வைக்கிறது அப்படிங்கிறது. இன்றைக்கி ஒரு தியரி வந்திருக்குது. ஏஎல்பி ஒரு நல்ல சப்ஜெக்ட் தான். அப்போ நம்ம பிறக்கும்போது இருக்கிற ஃபோட்டோ, இப்போ இருக்கிற ஃபோட்டோ 2 பேருமே நாம தான். அப்போ கிரகங்களை மாற்றிக்கொண்டே செல்ல வேண்டும். நிறைய இருக்கு தியரி. அப்போ குரு தன்னுடைய வழிபாதையில் கடைசியா எந்த கிரகத்தை தொட்டு போகிறதுன்னு பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு ஆணி மாதம் பிறந்தவங்க, இப்போ குரு பெயர்ச்சி நடக்குது. 12 ராசியில் எந்த ராசி வேணாலும் இருக்கட்டும்.
குரு பயிற்சி பலன் கேட்குறாங்க. சூரியன் இருக்கிற இடத்தை நோக்கி ஆணி மாதம் பிறந்தவங்களுக்கு சூரியன் மிதனத்தில் இருக்கிறது. குரு இப்போ மிதனத்துக்கு போகும்போது என்ன, வளர்ச்சி நோக்கி போகிறார் குரு. இந்த ஜீவன் வளர்ச்சி நோக்கி போகிறது, புகழை நோக்கி போகிறது, பதவி நோக்கி போகிறது, அரசு தொடர்பு ஏற்படுகிறது, தந்தையினுடைய அரவணைப்பை நோக்கி செல்கிறது. இந்த காலம் அருமையான காலம். அதில் நெகட்டிவ் இருக்குல்ல, உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த ஜீவனுக்கு ஏற்படுகிறது. உடம்புல ரசாயன மாற்றங்கள் ஏற்படுது, கொப்பளங்கள் வரும், இதுவும் வரும். பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருமா? வரும். ஒரு வெளிச்சத்தை நோக்கி செல்லுகிற ஒரு காலகட்டங்களில் வெயிலே நம்ம இருந்தோம்னா என்ன ஆகும்? பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன? அப்போ பாசிட்டிவ் அப்படிங்கிறது புகழை நோக்கி செல்கிறது. இவங்களுக்கு இந்த ஜாதகருக்கு திருமணமானவராக இருந்தால் இவருக்கு வாரிசு வரப்போகிறது. அப்போ சூரியன் நோக்கி ஒரு குரு செல்லும் போது ஒரு ஆண் ஜாதகத்தில் இவர் தந்தையாக போகிறார், புகழை நோக்கி செல்கிறார், அரசு வெகுமதி கிடைக்கிறது. அது 12 ராசியில நம்ம எந்த ராசி நெகட்டிவா பேசினாலும் சொல்றேன். இப்போ குரு பயிற்சி விருச்சிக ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வராரு, மகர ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு வருகிறார், கன்னி ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு இது நெகட்டிவ் தாட்ஸ், இது பொது பலன். ஆனால் அவங்க ஜாதகத்தில் ஆணி மாதம் பிறந்திருந்தால் சூரியன் அங்கே இருக்கும் பொழுது இந்த குரு செல்லக்கூடிய காலம் எப்படி, அதுக்கப்புறம் தான் சப்டிவிஷன் கொண்டு போகணும். சப்டிவிஷன் அப்படிங்கிறது எப்படி? லக்ன புள்ளி எடுத்துக்கோங்க. இப்போ லக்ன புள்ளி எடுத்துக்கோங்க. இப்போ மேச லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி தானே சூரியன். 5ஆம் அதிபதி 3இல் இருக்கக்கூடிய இடம். ராசி எந்த ராசி வேணாலும் எடுத்துக்கலாம். எப்படிங்க? ராசி எந்த ராசி வேணாலும் எடுத்துக்கலாம். மேச லக்னமாக இருந்து 12 ராசிகள் எந்த ராசி இருந்தாலும் கூட, அப்போ மேச லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி சூரியன் இருக்கிற இடத்தில் மேச ராசிக்கு 9, 12 கூடிய கிரகம் தன்னுடைய தொடர்பு அங்கே கிடைக்கக்கூடியது. அப்போ சூரியன் இருக்கக்கூடிய இடத்துல வளர்ச்சி, 5ஆம் பாவகம் அங்கே வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. 5ஆம் இடம்ங்கிறது தான் ஒரு ஜாதகத்தில் பார்த்த உடனே நல்லவரா கெட்டவரா இப்போ நம்ம எப்படி ப்ரெடிக்ஷன் பண்ண முடியும்? இப்போ மாப்பிள்ளை பொண்ணு ஜாதகமாக கொண்டு வந்து நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க. பையன் கேரக்டர் அப்படிங்க, நல்லவரா கெட்டவரா, பொண்ணு கேரக்டர் அப்படிங்க. இது பலவேறு விதமான அபிப்பிராயங்கள் இருக்குது. 5ஆம் பாவகம்ங்கிறது ஆர்ட். 5ஆம் பாவகத்தை எந்த கிரகம் பார்க்கிறது, அதனுடைய குணாதிசயங்கள் அவங்களுக்கு வருது, அந்த செயல்பாடு வருந்துரு. 5ஆம் பாவகத்தை, லக்னத்துக்கு 5ஆம் பாவகத்தை ஃபிக்ஸ் பண்ணுங்க, அதே மாதிரி ராசிக்கு 5ஆம் பாவகத்தை ஃபிக்ஸ் பண்ணுங்க, அந்த செயல்பாடு வருது. இவர் 5ஆம் பாவகத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இது ஆயுள் புறமே சொல்லிடாதீங்க. நசன கிரகங்கள் மாறுகிறது நகருகிறதுன்னு சொன்னோம்ல, 5ஆம் பாவம் மாறிக்கொண்டே இருக்கும். கொஞ்சம் குழப்பமா இருக்குன்னு நினைக்கிறேன். போர்டு போட்டு ப்ரெடிக்ஷன் கொடுக்கும்போது நல்லா வரும். ஏன்னா ஸ்பீச் சொல்லும்போது வேறு விதமாக வருது. அப்போ குரு பிறக்கும்போது எங்கே இருக்கிறாரோ அதுக்கு 5ஆம் பாவகம். குரு 12 வருஷம் கழித்து வந்துட்டா 2ஆம் பாவகத்துக்கு அதுக்கு 5ஆம் பாவம், நமக்கு 6ஆம் பாவமாக சொல்லுவோம். பிக்சடுங்கிறது லக்னத்துக்கு 5 பாவம். இது செயல்பாட்டுக்கு மாறிக்கொண்டே இருக்கும். அப்போ இந்த கிரகத்தை இப்படி நம்ம சுழற்சி முறையில் எடுக்கும்போது மிருகநந்தி நாடியில் அருமையான பலன் கிடைக்கிறது. அப்போ ஒரு கிரகத்துக்கு 2, 12 இருக்கக்கூடிய கிரகங்களும் எப்பொழுதும் வேலை செய்து கொண்டிருக்கிறது. 7ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய கிரகம் வேலை செய்யும். ஒரு ஆண் ஜாதகத்தை இப்போ கேட்டோம் இல்லைங்க, 5ஆம் பாவகம், 5ஆம் பாவத்தை வச்சு கேரக்டர். ஒரு ஆண் ஜாதகத்தில் சூரியனும் குருவும் சேர்ந்து விட்டால் புனிதத்தன்மை உடையவர்கள். சூரியனும் குருவும் சேர்ந்து விட்டால் புனிதத்தன்மை உடையவர்கள். ஆண் ராசியில் சேர்ந்தால் மட்டுமே. எப்படிங்க? ஆண் ராசியில் சேர்ந்தால் மட்டுமே. பெண் ராசியில் இருந்தால் புனிதத்தன்மை வேஷம் இருக்கும், சந்தர்ப்பம் கிடைத்தால் அனுபவிக்கிறார்.
இப்போ ரிஷபத்தில் சூரியன் குரு இருக்குது. நல்லவர் நல்லவர் அப்படிங்கிற மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். எனக்கும் சந்தர்ப்பம் கிடைத்தால் நானும் தவறை செய்கிறேன், இல்லை அனுபவிக்க போகிறேன். ஆனால் தவறு எனக்கு 1,00,000 ரூபா கொடுத்தாலும் நான் விலை போக மாட்டேங்க, 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் விலை போக மாட்டேங்க, அள்ளி கொடுத்தாலும் விலை போக மாட்டேன் அப்படின்னு சொன்னால் ஆண்ராசி. விலை போக மாட்டாங்க, ஆனால் 5 லட்ச ரூபா கொடுக்குறாங்க, சரி மாற்றிடலாமா கஷ்டத்துக்கு, இன்னொரு 10 லட்சமாக கொடுத்தா மாறிடலாமா அப்படின்னா அது பெண் ராசியில். ஒரு பெண் ஜாதகத்தில் குருவும் சுக்கிரன் சேர்ந்தாலும் புனிதத்தன்மை உடையவங்க. பெண் ஜாதகத்தில் சுக்கிரனும் குருவும் சேர்ந்தாலே புனிதத்தன்மை உடையங்க, நியாயமானவங்க, மனசாட்சி உள்ளவங்க. அதே சுக்கிரனும் குருவும் ஆண் ராசியில் இருக்கும் பொழுது பாருங்க, அதிகாரம் பெற்ற பெண்மணியாக இருப்பார். பெண் ராசியில் இருந்தாலே மிக மிக அருமையான ஒரு புனிதத்தன்மை உடையவங்க. ஆண் ராசியில் இருந்தால் நெகட்டிவ் சொல்லக்கூடாது, ஆண்களுக்கு ஈக்குவலாக செயல்படக்கூடிய நபர்களாக மாறுகிறார்கள். இப்போ நமக்கு பராசர முறையில் ஒரே நேரத்தில் ஒரு 2-3 ட்வின்ஸ் பிறக்குது. அது பெண்ணா பிறக்கும், ஆணா பிறக்கும், ஆணும் பெண்ணும் சேர்ந்து பிறக்கும். ப்ரெடிக்ஷன் கொடுக்க முடியாது. ஆனால் பிருகநந்தி நாடியில் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. எப்படி என்றால், முதல் குழந்தை அப்படின்னா குரு, 2வது குழந்தை அப்படின்னா செவ்வாய், 3வது குழந்தைனா புதன். ஒரு ஆண் ஜாதகத்தில் ஒரே நேரத்தில் 3 குழந்தை பிறந்தால், ஒரு பிரசவத்தில் 3 குழந்தை ஆண் குழந்தையாக பிறந்தால், ஆணும் பெண்ணும் பிறந்தால் குரு ஆண் குழந்தை, சுக்கிரன் பெண் குழந்தை. சரி, 3மே பெண்ணாக பிறந்துருச்சு. சுக்கிரன், புதன், சந்திரன். சுக்கிரன், புதன், சந்திரன் 3 குழந்தைய டிஃப்ரெண்ட் பண்ணணும். அந்த கிரகம் எங்க இருக்குது, என்ன கிரகத்தை தொட்டு போகுதோ அதனுடைய குணம். அருமையா சொல்லலாம். 3 விதமான கேரக்டர். ஏன்னா ஒரே டைம்ல பிறந்தவங்க, ஒன்று நல்லா பிரில்லியண்டாக படிக்குது, ஒன்று படிக்கவே மாட்டாங்குது. ஒரே நேரத்தில் தானுங்க பிறந்துருங்க, ஒரே லக்னம், ஒரே ராசி, நவாம்சத்தில் கூட மாறலிங்க. 1 நிமிஷம் வித்தியாசம், 2 நிமிஷம் வித்தியாசம். ஆனால் காரகத்துவங்களில் மாறிடுது, ஆணுக்கும் பெண்ணுக்கும் மாறுது. இது பிருகநந்தி நாடியில் கிடைக்கக்கூடிய சூட்சமம். அப்போ விளக்கங்கள் நிறைய கிடைக்கிது. அப்போ நம்ம பராசர முறையும் தெரிஞ்சு வச்சுருக்கணும், பிருகநந்தி நாடைய முறையும் தெரிஞ்சு வச்சுக்கணும், ஜெய்மணி சூத்திரமும் தெரிஞ்சிருக்கணும், ஏஎல்பியும் தெரிஞ்சிருக்கணும், கிருஷ்ணமூர்த்தி பத்ததியும் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அதுதான் டிகிரி நமக்கு கொடுத்தது. ஷப்லாடு, சப்சுப்லாடு எல்லாம் கொடுத்தது. அப்போ எதையுமே நம்ம வேண்டாம். இன்றைக்கி என்ன நிறைய இடத்துல பிரச்சனை என்ன தெரியுங்களா, எனக்கு ஏதாவது தெரியலன்னா அது பொய், உண்மை இல்லை இப்படிங்கிற ஒரு ஆர்கியூமெண்ட்டு ஜோதிடத்தில் போகுது. சமீபத்தில் கூட நட்சத்திரத்தை வச்சு எதுவுமே சொல்ல முடியாது, பாவகத்து தான் நிர்ணயம். அப்போ நம்ம தாராபலன் எதுக்கு பார்க்குறோம்? ஒரு பொருத்தம் பார்க்கும்போது கூட பார்க்குறோம், ஒரு நாள் வச்சு கொடுக்கும்போது பார்க்குறோம், இருக்குதா இல்லையா? அப்போ நமக்கு ஒரு விஷயம் ஒத்து வரலன்னா அது உண்மை இல்லை அப்படிங்கிறது இல்லை, உண்மை இருக்கிறது, அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு சொல்லணும். இப்போ ஜோதிடருக்குள்ளேயே வரக்கூடிய பிரச்சனைகள் அதான். ஆனால் ஒரு துறையில் ஒருத்தர் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க, அவருடைய வளர்ச்சி இன்னொருத்தருக்கு பிடிக்கலன்னா அது இல்லைன்னு சொல்லக்கூடாது, நாம் தெரிந்து கொள்ளலாம். அவர்கிட்ட நாம் போய் சிசினா போய் சேர்ந்துக்கிறது தப்பே கிடையாது. நாம் பெரிய ஆளாக இருக்கலாம், தெரிந்து கொள்ளலாம், தவறு கிடையாது. கேட்டே தெரிஞ்சுக்கலாம், தப்பு கிடையாது. அப்போ ஒவ்வொரு விஷயமும் அதான் சொன்னேன், நாம் கடல்லையே நீ போகலை, கடலில் இருக்கிற மணல் தான். இந்த மணலில் காத்தடிக்கும் போது நமக்கு மணல் கடலுக்குள்ளே போகலாம், கரை தள்ளி விட்டால் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தள்ளி அந்த பக்கம் போயிடலாம். உதோதனம் பெரிய கடல். இப்போ திதி, கரணம், யோகம், நாள், நட்சத்திரம், இதுதானே பஞ்சாங்கம். பஞ்சாங்கங்கிறது இதுதானே. இப்போ திதி சூன்யம் இருக்குது,
நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை. இப்போ தான் நான் பாதகாதிபதியை உடச்சி விட்டேன். பாதகாதிபதி எப்படி ஒர்க் ஆகிறாருங்கிறது தெரிஞ்சிச்சு. திதி கர்ண யோகம், 11 கரணம் இருக்கிறது. இந்த 11 கரணங்களுக்கு தலைவன் யார்? சனி ஈஸ்வரர். கரணம் தப்புனா மரணங்கிற வார்த்தையை சொன்னார். அந்த மரணத்தை நிர்ணயிக்கக்கூடியவர் அதிகாரி சனி. ஒரு ஜாதகத்தில் அவங்களுடைய கர்ணநாதனும் இப்போ 10 கரணம் இன்னைக்கு இப்போ போடிட்டு இருக்குது. கர்ணநாதன் யாரு அப்படின்னா கேது பகவான், அதுக்கு அதிதேவதை. கேதுவும் சனியும் 11 கரணத்துக்கு அதிபதி யாரு? சனி. இவங்க 2 பேரு 6-8 இல்லாம இருந்தாவே அந்த கர்ணதோஷம் இவங்களுக்கு ஒன்றும் பாதிக்காது. கேந்திர திரிகோணங்கள் இருந்தாலும், ஒன்று சேர்ந்திருந்தாலும், 3-11 இருந்தாலும் இவங்களுக்கு நல்லா இருக்கும். அப்போ கர்ணத்துக்கு தலைவன் அப்படின்னா சனி, திதிகளுக்கு தலைவன் அப்படின்னா 15 திதிகளுக்கு தலைவன் சுக்கிரன். ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் பலமாக இருந்தால் திதி சூன்ய தோஷங்கள் கட்டுப்படுத்தப்படுகிறது. அந்த திதி நம்ம என்ன பண்றோம்? இறந்தவங்களுக்கு, முன்னோர்களுக்கு, மூதாதையர்களுக்கு சாபத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு திதி கொடுக்கும்போது சரியாகுது. தண்ணீர்ல தான் திதி கொடுக்குறோம். அந்த தண்ணீருங்கிற கிரகம் தான் நமக்கு சுக்கிரன். அப்ப அந்த திதி சூன்ய தோஷங்களை ஒரு ஜாதகத்தில் கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி சுக்கிரனுக்கு மட்டுமே இருக்கு. அப்போ சுக்கிரன் அந்த ஜாதகத்தில் பலமாக இருந்தால் திதி சூன்ய தோஷங்கள் கட்டுப்படுத்தப்படுகிறது. யோகத்துக்கு எல்லாம் தலைவன், 27 யோகங்களுக்கு தலைவன் குரு. நமக்கு யோகம், அபயோகம் இதெல்லாம் நமக்கு இருக்குது. ஒரு ஜாதகத்தில் குரு பலமாக இருந்தால் அந்த ஜாதகத்தில் யோகி, அவயோகி, நமக்கு அந்த அவயோகியினுடைய பாதிப்புகளிலிருந்து கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி குருகிட்ட இருந்து கிடைக்குது. நட்சத்திர தோஷங்கள் எல்லாம் இருந்தால், ஒரு ஜாதகத்தில் புதன் நல்லாக இருந்தால் நட்சத்திர தோஷங்கள் கிடையாது. இப்போ ஆயில்ய நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், நம்ம என்ன சொல்கிறோம், மூல நட்சத்திரம், இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறோம். அந்த பெண் ஜாதகத்தில் புதன் நல்லா இருந்தால் நட்சத்திர தோஷங்களை கட்டுப்படுத்தாது. நாள் இன்னைக்கு சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, இப்படி நம்ம ஒரு கிழமையை நம்ம எடுக்கும்போது அந்த ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருந்தால் கிழமை தோஷங்கள் கிடையாது. அடிப்படைகளை நம்ம தெரிஞ்சிருக்கணும். இது எல்லாம் தெரிந்து மிக்ஸ் பண்ணுறதுல தான் பிரச்சனை இருக்குது. தனித்தனியாக பொரியல், கூட்டு, அப்பளம், வடை, பாயசம், சாம்பார், ரசம், மோர், இதெல்லாம் மதிய உணவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பதார்த்தங்கள். இதை எப்படி சாப்பிட்றது தான் பிரச்சனை. மோர் எடுத்து முதல்ல சாப்பிடலாமா, பாயசத்தை எடுத்து முதல்ல குடிச்சிடலாமா, ரசத்தை முதல்ல சாப்பிடலாமா? முதல்ல ஸ்வீட் சாப்பிடணும். கொஞ்சம் நாக்குக்கு ஈரப்பதத்தை கொடுத்துட்டு அப்புறம் கொஞ்சம் சாம்பார் சாப்பிட்டோம்னா சாம்பாரில் இருக்கக்கூடிய அந்த காய்கறிகள் எல்லாமே, ஒரு காய் வெந்திருக்கும், ஒரு காய் வேகாமல் இருக்கும். கத்திரிக்காயெல்லாம் கொஞ்சம் இலகு சீக்கிரமாக இது இருக்கும். கேரட், பீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் வேகாது. மென்று சாப்பிடுவோம், நல்லா மெல்ல மாட்டோம். இதை ஜீரணம் பண்ணுறதுக்கு தான் பின்னால் ரசத்தை குடிக்கிறோம். அந்த ரசம் என்னாகும்? ஜீரணம் பண்ணிடும். ரசத்தினுடைய தன்மை என்ன? அதில் மிளகு இருக்கிறது. அந்த மிளகு காரத்தை ஏற்படுத்துகிறது. அதனால் பின்னால் மோரை அனுப்புகிறோம். ஒரு முறை இருக்குது, சிஸ்டம். ஒரு சாப்பிட்ற சிஸ்டத்துலேயே இவ்வளவு இருக்குது. நம் முன்னோர்கள் முறையாக வச்சுருக்காங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம ஜாதகம் பார்க்கும் பொழுது நாம் என்ன பண்ணுவோம்? எப்பயுமே எந்த ஜாதகத்தை பாசிட்டிவாக பேச வேண்டாம், நெகட்டிவாக பேச வேண்டாம். என்ன இருக்கிறது, இந்த காலத்தில் என்ன இருக்குது, அடுத்தது என்ன வரும் அப்படிங்கிற நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணால் அருமையாக இருக்குது. அதனால தான் சொல்லுவோம், நமக்குள்ளேயும் எல்லா தேசம் நடக்குது. இப்போ
இப்போ சில பேருக்கு சுக்கிர திசையே எனக்கு வாழ்நாள் புறம் கிடைக்காதும்போம், இல்லை குரு திசையே கிடைக்காதும்போம். சூரிய திசை அவங்க எங்கள் வீட்டில் வந்து உச்ச வீட்டில் இருக்கிற சூரிய திசையை எனக்கு அனுபவிக்கிற பிராப்தம் இல்லைம்போம். இல்லைங்களா? இருக்குதா இல்லையா? இந்த ரோகிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சூரிய திசை வருமா? வராது. 120 வருஷம் வாழ்ந்தால் தான் வரும். அப்போ நமக்கு சூரியன் உச்சம்னு சொல்லியிருக்கிறோம். ஏன்னா வரலையே, கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கும் வரும். என்னங்க வருதுங்கிறீங்களே? வரும். எப்படி வருது? ஒரு குழந்தை பிறந்த உடனே விம்சோத்தரி திசைங்கிறது ஒன்று போடுறோம். இன்னொன்று, அவங்களுக்கு சந்திர திசை தான் முதல்ல 12 வருஷம் நடக்கும் எல்லா குழந்தைகளுக்கும். ஏன் அப்படின்னா, தாயினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லா குழந்தையும். பால் சந்திரன், அன்னம் சந்திரன், நிலவு சந்திரன் காட்டி காட்டி தான் நமக்கு தாயார் உணவை அளிக்கிறார். அப்போ சந்திரனுடைய ரோல் மாடலில் நாம் 12 வருஷம் வளர்கிறோம். அப்போ சந்திரன் அவங்க ஒரு ஜாதகத்தில் எந்த பாவகத்தில் முதல் பாவகம் இருக்கோ அது முதலாம் ஆண்டு. 2ஆம் பாவகத்தில் அந்த இடத்துல என்ன கிரகம் இருக்குதோ அதனுடைய தொடர்புகளை ஏற்படுத்துது. 3ஆம் பாவம், 4ஆம் பாவம் 12 வருஷம் சுற்றிவாங்க. இதில் சந்திரனுக்கு எதிர்மறையான தன்மையுடைய கிரகம் இருக்குமில்ல, எது? முதல்ல ராகு கேது எடுத்துக்குவோம். கேதுங்கிற கிரகத்தினுடைய தொடர்பு கிடைக்கும் போது சந்திரன் அப்படின்னா வாமிட் வருது, டிசென்ட்ரி ஆகுது, இடம் மாறுது, தாய்க்கும் உடல்நிலை இவங்களுக்கும் உடல்நிலை பாதிக்குதுன்னு சொல்லலாம்ல. ராகுனுடைய தொடர்புக்கு வரும்போது வருதில்லை. அப்போ இந்த சந்திரன் எப்பொழுது சூரியனையோடையும் குருவோட சேரும்போது உடல்நலம் நன்றாக மாறுகிறது, ஆக்டிவாக இருக்கிறாங்க, தாய்க்கு நல்லா இருக்குது, இது இவங்களுக்கு நல்லா இருக்குது. அப்போ சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அந்த ராசி முதலாம் ஆண்டு, அடுத்த வருஷம் அப்படியே 12 வருஷம் எடுத்துக்கும்போது நவ கிரகங்களை தொட்டு 8 கிரகங்களை, சந்திரன் வந்து 8 கிரகங்களை தொட்டு வரும்போது என்ன குணம் இவருக்கு ஏற்படுகிறது? அப்போ சந்திரன் ஒரு சர்க்கிள் சுற்றி வந்தால் 12 வருஷம். 12 வருஷம் முடிஞ்ச உடனே புதன் அப்படிங்கிற கிரகம் எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடம் 13வது வயது. ஒரு சர்க்கிள் 12லிருந்து சந்திரன் முடிஞ்சுன்னா 13வது வயது அவர். கல்வி பருவம். அப்போ எப்போ கல்வி கற்கிறோம்? நம்மளுடைய 12 வயது அப்படிங்கும்போது 7ஆம் கிளாஸ் தாண்டி 8ஆம் கிளாஸ்லேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் இல்லைங்களா? 8லிருந்து நம்ம 8ஆம் கிளாஸ்லேருந்து ஆரம்பித்தா உயர்கல்வி அதை நோக்கி தான் போகிறோம். என்ன படிக்கலாம், என்ன படிக்கக்கூடாது, எனக்கு என்ன வரும் அப்படிங்கெல்லாம் இதற்கு முன்னால் பேசின ஐயா அவர் சொன்னார். நம்ம திணிக்கிறோம் அப்படிங்கிறது. அப்போ தாயினுடைய திணிப்பை கொண்டு போகும் முதல்ல சந்திரன். இந்த புதன் என்ன பண்ணும்? தாயினுடைய திணிப்பிலேருந்து கண்ட்ரோல்லேருந்து வெளியில் வந்துடும். அவருக்கு என்ன படிக்குதோ அதை படிக்கணும். இது வரைக்கும் தாய் பொய் சொல்லியிருந்தா கூட அந்த குழந்தை ஒத்துக்காது. அம்மா நீ பொய் சொல்லிட்டம்மா, ஏமாத்திட்டம்மா, எங்கள் டீச்சர் இந்த மாதிரி சொன்னாங்க. அறிவியல் பூர்வமாக சிந்திக்குது, கல்வி முறையாக சிந்திக்குது. அப்போ 12 வயதுலேருந்து 24 வயது வரைக்கும் நடக்கக்கூடிய திசை அப்படின்னா புதன் எல்லாருக்கும். அந்த நேரத்தில் தான்ங்க காதலும் வருது. புதன் தான் காதல் கிரகம். இன்னொரு எதிர்ப்பாளருடைய நட்பு கிடைக்கிறது. இன்னைக்கு கோயிட்டு எல்லாமே கோ எஜுகேஷன் வந்துருச்சு, 8ஆம் கிளாஸ்லேருந்து ஆரம்பிச்சிருச்சு. அப்போ என்னாச்சுன்னா எதிர்ப்பாளருடைய நட்பும் கிடைக்குது. காதல் பருவம் அப்படிங்கிறது அந்த பருவம் தான். 25 வயதுலேருந்து 36 வயது வரைக்கும் எல்லாருக்குள்ளே சுக்கிரதிசை நடக்குது. அந்த சுக்கிரன் தான் பணத்தை தேடுகிறது, படித்த கல்விக்கு பின்னால் பொருளாதாரத்தை ஈர்க்கிறது, நம்மளுடைய எதிர்ப்பால் மனைவியை தேடுகிறது. அப்போ எல்லாருக்குமே பாருங்கள், உலகம் பூராமே சபாதோஷம் இருக்குது, சபாதோஷம் இல்லை, ராகேது இருக்குது, ராகேது இல்லை, எது இருக்குது இல்லை எல்லாம் வச்சுக்கோங்க. 24 வயதுக்கு மேலே 25லேருந்து 36க்குள்ளார உலகம் பூரா 99.99 பேர் கல்யாணம் ஆகிடுது. ஏன்? பருவம். நம்மளுடைய சுக்கிரனுடைய பருவம் வரும்போது திருமண பந்தங்களை ஏற்படுத்துது, பொருளாதாரத்தை பற்றி நினைக்குது. சுக்கிரன் எங்கே இருக்கிறாரோ அந்த ஆண்டு 25ஆம் ஆண்டு. சுக்கிரனுக்கு அடுத்த கிரகம் தொட்டு போகும்போது இதில் ஒரு மாடல் என்னென்னா, ஒரு கிரகம் ரிவர்ஸில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, பின்னோக்கி செல்லணும். புதன் வக்ரமாக இருக்கிறார்,
2ஆம் பாவத்தை கொடுக்காத, இப்படி திருப்பி போனவங்க. சுக்கிரன் வக்ரமாக இருந்தால் ரிவேர்ஸில் என்னங்க? அப்போது 25லேருந்து 36 வரைக்கும் அதாவது சுக்கிரனுடைய பருவமும், 37லேருந்து 48 வரைக்கும் சூரியனுடைய பருவம். அதில் தான் தந்தையாக வேண்டும், தலைமை பொறுப்புக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறது. 49லேருந்து 60 செவ்வாயினுடைய பருவம், வீடு கட்டணும், அகங்காரம் வரும், நமக்குள்ளே வரும், நான் யார் தெரியுமா, எனக்கு பின்னால் ஒரு படை இருக்குதம்மா, இப்படி எல்லாம் ஒரு ஆணவம் வருது பாருங்க ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும். அது செவ்வாயினுடைய காலம். 60 வரைக்கும். 61லேருந்து நம்ம இவ்வளோ மோசமாக நடந்துட்டோமா, 4 புண்ணியத்தை தேடலாம், கோயிலை தேடலாம், குருமாரனுடைய வழிகாட்டுதல் தேடணும். குருனுடைய பருவம் ஆரம்பிச்சிருச்சு 72 வரைக்கும். 73லேருந்து 84 வரைக்கும் ஒடுங்குதல், பேசாமல் சிவனேன்னு கடை. 85லேருந்து 96 ராகுனுடைய பருவம். 97லேருந்து 108 கேதுனுடைய பருவம். இது ஒரு சைக்கிளிங். அப்போது இப்போ இந்த திசை பார்த்தீங்களா வந்துருச்சா? நமக்கு நடக்கிற விம்சோத்தரி திசையும் இந்த திசையும் நட்பான்னு பாருங்க, எதிர்மறையாக இருக்குதான்னு பாருங்க. இன்னொரு திசைன்னு சொன்னால் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. காலச்சக்கரம்னு ஒன்று இருக்குது. காலச்சக்கர திசையும் நம்ம ஃபிக்ஸடாக பார்க்கணும், அதுவும் நல்லா இருக்கு. இந்த பிருகநந்தி நாடியில் சைக்கிளிங் ஒவ்வொரு தடவை சுற்றி வரும்போது ஒவ்வொரு குணமும் ஏற்படுகிறது. இப்போ உதாரணத்துக்கு ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பணம், பொருளாதாரம், ஏன்னா அது பொருள் ராசி, அந்த பொருள் தன்மையை அதிகமாக அடையணும்னு சின்ன குழந்தையிலிருந்தே அதுக்கு ஆசை வந்து விடுது. 2வது ராசிக்கு போகும்போது மிதுனம் அப்படிங்கிறத அது இன்ப ராசி, பொழுதுபோக்கு ராசி, மீடியாக்கள் ராசி. மிதுனம் அப்படிங்கிற ராசியே மிதுனம் தான். அது மீடியாக்கள், பத்திரிகை தொடர்பு, இன்ப ராசி. சுற்றுலா அதிகம் பயன்படுத்தணும், இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். பாருங்களேன், இப்போ இந்த மேசம் சொன்னேன், இந்த விரலை தானே முதல்ல நுனி தானே காட்டுது. ஏன் அந்த அதிகார விரல்னு சொல்கிறோம்? செவ்வாய் சூரியன் அந்த நுனியில் இருக்கிறாரு. செவ்வாயும் சூரியனும் இந்த நுனியில் இருக்கிறாரு. அதனால தான் யாரை பார்த்தாலும் இப்படி கையை காட்டுறோம். ஏன் இந்த இடம்? அப்போ மேசம், ரிஷபம், மிதுனம். அடுத்தது என்ன வருது? கடகம். இந்த கடகம் பாருங்க, குரு உட்சவிரல், குரு உட்சவிரல். இது சனியினுடைய விரல் அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம். எப்படிங்க? நடுவிரலை. இது குரு பிரம்மா, இது சனி ஈஸ்வரன், இது சூரிய நாராயணன். சுண்டு விரல் இருக்கு பாருங்க, இது இஷ்ட தெய்வம். இந்த கட்ட விரல் இருக்கு பாருங்க, குலதெய்வம். இந்த குலதெய்வம் தான் எல்லாத்தையும் இயக்குது. இப்படின்னு நம்ம ஃபார்மேட் எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்க, இந்த தனுசுங்கிறத என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆணும் பெண்ணும் சேர்க்கக்கூடிய இடமா மாறிடுது. முதலெல்லாம் அந்த சடங்கு சம்பிரதாயத்தில் பாருங்க, பெண்ணுடைய சுண்டு விரலும் ஆணுடைய சுண்டு விரலை தான் இணைப்பாங்க. தனுசுங்கிற பகுதி நிறைய இருக்குது. இதை சொல்லணுன்னா நிறைய டைம் கிடைக்காது, நிறைய பேச்சாளர்கள் இருக்கிறாங்க. நம்ம அப்படியே ரத்தன சுருக்கமாக போய் டச் பண்ணிட்டு போயிடுற. அப்போது இது எல்லாமே நிறைய இருக்குது. கையிலையும் இருக்கிறது, நம்மளுடைய கைரேகை சாஸ்திரத்தில் இருக்குது, ஜாதகத்தில் இருக்குது. இது எல்லாம் நம்ம எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, நமக்கு டவுட்டு வந்ததுன்னா, ஜாதகத்தில் இந்த கிரகம் அம்சத்தில் இப்படி போயிடுச்சு, ராசியில் இப்படி இருக்குது அப்படின்னு கவலை வேண்டாம். உங்கள் கைரேகையும் செக் பண்ணிக்கோங்க. அப்போ செக் பண்ணிட்டா அந்த கிரகம் பலமாக இருக்குதா பலகீனமாக இருக்கா. மேடுகள், மவுண்ட்டு. அப்போ மிதுனம் அப்படிங்கிற பகுதி இங்கே தான், அது கீழே தான் குரு பகவானுடைய மவுண்ட்டை கொடுத்துருப்பாங்க. அடுத்த கன்னிங்கிற பகுதி இதுதான், அங்கே தான் சனியினுடைய கர்மா அவனுடைய மவுண்ட்டை கொடுத்துருக்குறாங்க. தனுசுங்கிற இடம் பாருங்க, சூரியனுடைய மவுண்ட்டை கொடுத்துருப்பாங்க. உபயராசிகள் பூராமே கீழே தானே வந்திருக்கு. மீனம் அப்படிங்கிற இடம் தான் புதனுடைய இது வந்திருக்கு. இந்த மீனம் அப்படிங்கிற இடத்தை தான் நம்ம சேர்த்திக்கிறோம் தனுசில், மீனம். அப்போ மீனத்தில் தான் சுக்கிரனும் குருவும் இணைக்கக்கூடியது, ஒரு ஆணும் பெண்ணும் இணைக்கக்கூடிய பகுதி மீனம். பேஸ் கைரேகையில் நிறைய இருக்கு. அப்போ சனி ஒரு சுற்றி வந்தால் 30 வருஷம். நேர்கதியில் இருந்தால் எடுத்துக்கோங்க, வக்ரகதியில் இருந்தால் பின்னோக்கி போங்க.
இப்போ தொழில தான் நிறைய கேட்குறாங்க. என்ன தொழில் பண்ணால், என்ன தொழிலில் இவர் படிக்கலாம். அப்போ கல்வி அப்படின்னாவே அங்கே புதனை எடுத்துக்கோங்க. புதனுக்கு செகண்ட் ஹவுஸில் என்ன இருக்குது? புதனை ஏர் பார்க்குறா. புதனுக்கு திரிகோணத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் என்ன? புதனுக்கு பகைத்தன்மையாக இருந்தனால தப்பில்லை. இப்போ புதனுக்கு பக்கத்துலேயே கேது இருந்ததுன்னா என்ன பண்ணலாம்? பத்திரிகை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? ஜெர்னலிசம் படிக்கலாமா? படிக்கலாம். டெக்ஸ்டைல் டெக்னாலஜி படிக்கலாமா? படிக்கலாம். அந்த தொடர்புகளை இவங்களை எடுத்து கொடுத்தா நல்லா இருக்குது. நம்ம என்ன பண்ணா, இது பகைத்தன்மை, இது வேண்டாம், வேற மாத்து அப்படிங்களா? அதனுடைய தன்மையை இதுக்கு மேலே கொடுத்தா நல்லா படிக்கிறாங்க. இப்போ சனி பக்கத்தில் கேது இருக்குது. கேதுங்கிறது என்ன? ஒரு சர்ப்பம், வளைந்து நெளிந்து இருக்கக்கூடிய ஒரு ஜீவன், 5 தலை உடைய ஒரு ஜீவன், 5 விதமான விஷயங்களை அனலைஸ் பண்ணக்கூடியது. கேது ஞானி. சனிக்கு பக்கத்தில் கேது இருந்தாலே தொழிலில் ஒரு சலிப்பு சங்கடத்தோடு தான் இயங்குவார். ஏன்னா கேதுக்கு பேர் அப்படி தானே, விரக்தியில் செயல்படுத்துறது. அதே கேதுனுடைய காரகத்துவத்தையே எடுத்து இவங்க தொழிலாக பண்ணுங்க, நல்லா இருக்குது. கேது தான் ஜோதிடம், கேது தான் சட்டம், கேது தான் வைத்தியம், கேது தான் நூலு கயிறு வயிறு, டெக்ஸ்டைல் பூரம் பண்ணுங்க, அருமையாக பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜோதிடத்தில் கூட சனி கேது யாருக்காவது சேர்ந்துருந்தா, யார் சொன்னாங்கன்னு எனக்கு மறந்து போச்சு, போய் கரடி பார்த்துட்டு வாங்க, கரடி பார்த்துட்டு வாங்க, கரடி உங்களை பார்த்தா உங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. சொன்னது யாருன்னு தான் எனக்கு ஞாபகம் இல்லை, சொன்னவர் இருக்கிறார். அப்போ ஏன் கரடியை பார்க்க சொன்னாங்க? சனி கேது. கேதுங்கிறது தாடி, கரடி, கரடி உருவத்தில் இருக்கக்கூடியது. கரடி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜாம்பவான். அவர் 4 யுகம் வாழ்ந்தவர். இந்த ராமாயணம் கூட இப்போ சமீபத்தில் ஓடிட்டு இருக்குது எல்லா டிவிலையும். சன் டிவிலையும் ஓடுது, தந்தி டிவிலையும் ஓடுது. ராமன் ஜாம்பவானுடைய நட்பு பெற்று, ஆஞ்சநேயரும் ஜாம்பவானுடைய நட்பு பெற்று செயல்படும் போது ஆஞ்சநேயருக்கு ஞாபக சக்தியை தூண்டுகிறார். என்ன ஆஞ்சநேயா, நீ சின்ன வயசுலேயே சூரியனை பிடிக்க போனவ, உனக்கு இவ்வளோ சக்தி இருக்குது, நீ இப்படி சோர்ந்திருக்கலாமே, நீ விஸ்வரூபம் எடுப்ப. இந்த கடல் இலங்கையை பார்த்தா எனக்கு பயமா இருக்குது, இந்த கடல் எப்படி தாண்டு போவோம்னு ஆஞ்சநேயர் கவலைப்பட்டு இருக்காரு. ஜாம்பவான் கிட்ட கேட்டா, உனக்கு விஸ்வரூபம் எடுக்க முடியும், நீ எவ்வளோ உயரம் பார்த்தா கடலுடைய அளவுக்கு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொன்னவொன்னே விஸ்வரூபம் எடுப்பாரு. அப்ப அந்த ஜாம்பவான் தான் கரடி. அப்போ சனிக்கேது சேர்ந்தவங்களுக்கு கரடியை பார்க்கும்போது, வயது மூத்தவர்களை பார்க்கும்போது, அவங்ககிட்ட அவங்களுடைய நட்பு கிடைக்கும் போது அவருடைய அனுபவம் இவங்களுக்கு கை கொடுக்குது. எடுத்துக்கோங்க, சனிக்கேது சேர்ந்தால் ஞானி தான். அவங்க உள் மனசுல ஒன்று சொல்லிகிட்டே இருக்கும், இதை பண்ணு, இது செய், இது செய்யாத அப்படிங்கிற சொல்லும். அவங்களுக்கு தான் சகுனம், நிமித்தம், இதெல்லாம் ரிஷிகளுடைய தொடர்பு கிடைக்கும், சப்த ரிஷிகளுடைய தொடர்பு கிடைக்கும். சனி ராகுந்த சித்தர்களுடைய தொடர்பு கிடைக்கும். அப்போ அந்த கேது எந்த இடத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறது பார்க்கணும். சனி இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்களா, சனி இப்போ கும்பத்தில் இருக்கிறார். இப்போ கேது எங்கே இருக்கிறாரு? மகரத்தில் இருக்கிறார். அப்போ இந்த கேது அப்படிங்கிற கிரகம் ஒரு புதனுடைய மாஸ்கை போட்டுக்கிட்டு வரக்கூடிய கிரகம். புதனுடைய வீட்டில் இருப்பதனால் கேது ஒரு புதனாகவே மாறி வருகிறார். அப்போ சனியும் புதனும் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களில் அப்போ இந்த கேதுங்கிறது என்ன, புதனுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் சனி மேலே திணிக்குது. அவருடைய குணத்தையும் திணிக்கிறாரு, அந்த வீட்டினுடைய தன்மையும் அவர் மாற்றிக்கொள்கிறார். அப்போ நம்ம எப்பயுமே பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன ரெண்டையும் பாருங்க, ரெண்டையுமே செயல்படும். ஹெல்த்து வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னா வச்சுங்க, நம்ம உடம்புல ஓடக்கூடிய நரம்புகள் பூராமே ராகுகேதுகள். புதன் நரம்பு தான், ஆனால் ராகுகேதுகள் அந்த பாம்பு மாதிரி இருக்கு பாருங்க. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நரம்புகள், மூச்சுக்குழல், உணவுக்குழல், குடல் பாகங்களை குறிக்கக்கூடிய பகுதி பூராமே ராகுகேதுக்கு சொந்தமானது. ஹியூமன்ல சூரியன் வலது கண்ணா, சந்திரன் இடது கண்ணு, மூக்கு அப்படின்னா குரு,
லிப்பு அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டோம்னா சுக்கிரன், நாக்குனா புதன் எடுத்துக்கிறோம்ல, புருவம் அப்படின்னா செவ்வாய், பற்கள் செவ்வாய். ஒரு முகத்தில் எந்த இடத்தில் அடிபடுகிறது, எந்த இடத்துல மறு வருகிறது, மச்சம் வருகிறது, எந்த இடம் அவங்களுக்கு பர்சனாலிட்டி தூக்கி விடுது, கம்மி பண்ணுது. ஒரு கிரகத்தினுடைய தொடர்புகளை வரும்போது தான் நம்ம அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்கு. இப்போ நம்ம பொதுவாக சொல்லும்போது சந்திரனா முகம் தானே, அப்போ நாடியை கொண்டு வரும்போது அந்த பர்டிகுலர் கண் மட்டும் பாருங்க, இவங்க சொல்லுவாங்க காந்த கண்கள், ஒரு ஈர்ப்புத்தன்மை உடையது அப்படின்னு நாம் சொல்கிறோம் இல்லைங்க. கண்ணம் நல்லா புஷ்ஷுன்னு இருக்குது. அப்போ சந்திரன் சுக்கரனுடைய தொடர்பு அங்கே எப்படி இருக்கிறது, கண்ணம் இப்படி தனித்தனியாக எடுக்கலாம். அப்போ பிருகநந்தி நாடியில் கிரகங்களுடைய காரகத்தை தெரிஞ்சு உடல் அமைப்பு இதெல்லாம் எடுக்கணும். இப்போ யாருக்காவது செவ்வாய் நல்லா இருந்தால் தேகம் நல்லா இருக்கு. இப்போ பெண்கள் ஜாதகத்தில் என்ன சொல்கிறான், செவ்வாய் சகோதரன், செவ்வாய் தான் கணவன், செவ்வாய் தான் ரத்த ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகமும் கூட. ரத்தம் அப்படிங்கிறது ரத்தத்தை உற்பத்தி பண்ணக்கூடியது பூராமே செவ்வாய். மஜ்ஜையிலிருந்து தோன்றக்கூடிய அந்த அணுக்கள் செவ்வாய். அப்போ பெண்கள் ஜாதகத்தில் செவ்வாயுடன் பகைத்தன்மையுடைய கிரகங்கள் சேர்ந்தால், செவ்வாய் எல்லாமே ஆணுக்கும் பெண்ணுக்கும் மங்களகாரகன், திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்போ செவ்வாய் அடுத்தடுத்து என்ன கிரகங்களுடைய தொடர்பு இருக்குன்னு பாருங்க. அவங்க ஜாதகத்தில் நட்பு கிரகங்களுடைய தொடர்பு இருந்தால் சீக்கிரம் கல்யாணம் ஆகிடுது. செவ்வாயோட ராகுங்க, செவ்வாயோட ராகுங்க 1997 ஜாதகங்கள். சனிக்கேது மீனத்தில், செவ்வாய் ராகு கன்னியில். ஒரு சைடே கிரகம் இருக்காது சில பேருக்கு, இந்த சைடு கிரகம் இருக்குது. அப்போ செவ்வாய் ராகுவை டச் பண்ணால் சனிக்கேது பகை. அதுக்கப்புறம் புதன் இருக்குது, அதுக்கப்புறம் தான் சுக்கிரன் இருக்குது, சூரியன் இருக்கும் சில ஜாதகங்களில். இதெல்லாம் காலதாமதமான திருமணங்கள். சில வயது, சில வருடங்கள் பிறக்கும்போது சில குழந்தைகளுக்கெல்லாம் நாம் ஸ்க்ரீன்ஸ் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் அவங்க லக்ன பாவகம், 7ஆம் பாவகம் இதெல்லாம் எடுத்துக்கோங்க. நான் இதுவும் வேண்டான்னு சொல்ல. பிருகநந்தி நாடியில் எப்படி பார்க்கணும், ஒரு ஆண் ஜாதகத்தில் பாருங்கள், குரு கேது சேர்ந்தவங்களுக்குலாம் லேட்டு திருமணம். செவ்வாய் இல்லைங்க, ராகேது இல்லைங்க, ஆனால் குரு கேது சேர்ந்துருக்கு. இல்லைன்னா குருவுக்கு செகண்ட் ஹவுஸில் கேது இருக்குது, லேட்டு திருமணம். அந்த கேதுங்கிற தன்மை என்ன ஒன்று, ஆன்மீகம், சன்னியாசி, விரக்தி, எனக்கு திருமணமே பண்ணணுங்கிற எண்ணம் இல்லை. காரணம் பாருங்க, குருவுக்கு 2ல் கேது. அந்த கேது எப்பயுமே கல்யாணம் நடக்காதா, நடக்கும். இந்த கேது ஒரு சர்க்கிள் முடிச்சுட்டு இருந்தால் 18, அந்த பாவகத்தை விட்டு மறுபடியும் இந்த பக்கம் ரிவர்ஸ் வரும்போது 18, 18, 18, 36, அதில் 1, இதில் 1, 39 வயதுக்கு மேலே திருமணத்தை கேட்கக்கூடாது. இந்த காலம் இப்போ நம்ம எல்லா கிரகங்களும் ராகேதுக்குள்ளே இருக்குது. கால சர்ப்ப தோஷம் இல்லை கால சர்ப்ப யோகம், நம்ம ஒரு குழப்பமான சப்ஜெக்டுக்கு விளக்கம் தெரியாமல் தோஷமா யோகமா 5, 11 இருக்கிறாரு, அதனால லாபம் இப்படிலாம் இருந்தாலும் கூட இந்த ராகேதுக்குள்ளே ஒரு கிரகமே இல்லை அப்படின்னா, ஒரு சைடு புறமே வேக்கன்ட் சைட்டாக இருந்ததுன்னா, கடைசியாக தொட்டு போகக்கூடிய கிரகம் குருவாக இருக்கட்டும் சனியாக இருக்கட்டுங்க, அந்த 7 ராசியை கிடக்கிற வரைக்கும் படாத படுப்படுறாங்க. இவங்க சில பேர் நல்லா இருக்கிறாங்க. எப்படி? இவங்கெல்லாம் ஃபாரின்ல இருக்கிறாங்க. அப்போ அந்த ராகுவை தொடும்போது வெளிநாட்டுக்கு செல்கிறாங்க, இல்லைன்னா வெளி மாநிலத்துக்கு போயிடுறாங்க. இன்னொரு மொழி பேசக்கூடிய இடங்களில் போகும்போது இந்த சைடு புறமே இப்போ நமக்கு சாயந்தரம் ஒரு 6 மணி ஆனால் இருட்டாயிடுது, இன்னொரு பகுதி வெளிச்சமாயிடுது. அப்போ அந்த பகுதிக்கு போகும்போது இவங்களுடைய புகழ் அடைகிறாங்க. அப்போ அந்த 6 ராசி கிடக்கிற வரைக்குமே இந்த தன்மை. 6 வருடம் கழித்து இந்த பக்கம் குரு வரும்போது நல்லா இருக்கு. குருவும் சனி 2 பேரும் வர்றாங்க சில பேர், அப்போ தான் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. அப்போ அந்த ராகு இதுக்கு வீடு கொடுத்த கிரகம் எப்படி இருக்கு, கடைசியாக என்ன கிரகத்தை தொட்டு வருகிறோம் பாருங்க. ஒரு கிரகத்தை தொட்டு ஒரு 4-5 ராசி காலியாக இருந்ததுன்னா, இந்த கடைசி கிரகத்தை என்ன கிரகத்தை குரு தொட்டு போகிறாரோ அந்த குணத்தை அவரை பயன்படுத்திட்டு போறாரு. ஒரு 4-5 ராசியில் கிரகமே இல்லை. உதாரணத்துக்கு இப்போ குரு இருக்கிறாரு, குழந்தை பிறக்கிறது, இவங்களுக்கு ஒரு 4-5 ராசியில் கிரகமே இல்லை அப்படின்னா, கடைசியாக
குரு என்ன கிரகத்தை தொட்டு போகிறாரோ அந்த குணாதிசயங்களை அவர் எடுத்துக்கொள்கிறார். இப்போ நல்ல கிரகத்தை, இப்போ உதாரணத்துக்கு சுக்கிரனை தொட்டு ஒரு வேக்கன்ட் செட்டாக இருக்குது, காலி இடமா இருக்குதுன்னா அந்த சுக்கிரனை தொட்டு போனது அடுத்த கிரகத்தை தொடுற வரைக்கும் இந்த சுக்கிரன் தான் அவங்கள வழி நடத்தி செல்றார். அப்போ அந்த சுக்கிரனுடைய தன்மைனா பொருளாதாரத்தில் வந்து கொண்டே இருக்கிறது, வருமானம் வந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கணும். அப்போ நம்ம காணியே தான் இருக்குது, அந்த ஸ்பீட்லேயே வண்டி போயிட்டு இருக்குது. சுக்கிரனை தொட்டு போங்கன்னா சூரியனை தொட்டு அடுத்தது கிரகம் இல்லைனால வளர்ச்சி அடைந்து கொண்டே போகிறது. ராகுவை தொட்டு போனால் ஏமாற்றப்பட்டு கொண்டு கொண்டிருக்கேன், வட்டி கட்டிக்கிட்டே இருக்கிறேன், தண்டம் கட்டிக்கிட்டு இருக்கேன், ஏமாந்துக்கிட்டு இருக்கிறேன் சொல்லலாம். அடுத்த கிரகத்தை தொடர வரைக்கும் ஒரு ஆண் ஜாதகத்தில் ராகு இருக்கிற இடத்துல குரு போகும்போது நம்ம கவனமாக இருக்கணும். ஒரு ஆண் ஜாதகத்தில் ராகு இருக்கிற இடத்துல குரு செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டும். அந்த ராகுங்கிறது டெத்து கிரகம், ஜீவ சமாதின்னு கூட சொல்லுவோம். அந்த நேரத்தில் ஜீவ சமாதி வழிபாடு செய்தாலும் வெளிநாடு செல்லனாலும் பரவாயில்ல, அப்படி போகும்போது அவங்க அந்த பாதிப்புகள் வந்து நிவர்த்தி பண்ணுறாங்க. புதிய ஒப்பந்தம், புதிய கையெழுத்துக்கள் எல்லாமே கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. உடல் ரீதியான அந்த பாதிப்புகள், மயக்கம், கிறுகிறுப்பு, அந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் வருகிறது. இதே வயதில் கொஞ்சம் ஒரு 50 வயது 60 வயது இருக்கிறவங்களுக்கு ராகு இருக்கிற இடத்துல குரு வரும்போது பார்த்தீங்கன்னா, இல்லை குரு இருக்கிற இடத்துக்கு ராகு வரும்போது பார்த்தீங்கன்னா இவர் தாத்தா ஆகிறாருன்னு அர்த்தம். நெகட்டிவாகவும் பேச வேண்டாம், பாசிட்டிவாக இருக்குது. குரு இருக்கிற இடத்துக்கு ராகு போகும்போது இவர் தாத்தா ஆகிறார். அது பெண் வீட்டில் இருந்ததுன்னா பெண் வழியில் மகன் வந்து கன்சீவ் ஆகி டெலிவரி ஆகுது. ஆண் வீட்டில் இருந்தால் மகன் மருமகளுக்கு கிடைக்குது. எவ்வளோ பாருங்களேன், நெகட்டிவ் இருக்குது, பாசிட்டிவ் இருக்குது. அப்போ ஹெல்த் பாதிக்குது, உடல் நலத்தில் பாதிக்கக்கூடியது, கடன் ஏற்பட போகுது, ஊரை விட்டு ஊர் மாறுகிறது, சமுதாய மாற்றங்கள் ஏற்படுகிறது, இதெல்லாம் சொல்லணும். அதுதான் பிருகநந்தி நடையில் கிரகங்களுடைய காரகத்துவத்தை எப்படி அமுல்படுத்துறது. ஒரு பெண் ஜாதகத்தில் சந்திரனுக்கு செகண்ட் ஹவுஸில், சுக்கிரனுக்கு செகண்ட் ஹவுஸில், இப்போ கேது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சந்திரனுக்கு 2ல் இருந்தாலும் சரி, சுக்கிரனுக்கு 2ல், மேக்சிமம் கர்ப்பப்பை பிரச்சனை வருது, நீர்க்கட்டி வருது. அப்போ அவங்களுக்கு என்ன சொன்னா, சந்திரனா உணவு, உணவுத்துறை, உணவில் கட்டுப்பாடு, உணவு சரியான உணவு, சரியான இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பிரச்சனையிலேருந்து நிவர்த்தி பண்ணலாம். இது ப்ரெடிக்ஷன் கொடுக்க முடியும். இப்போ ராகு அப்படிங்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம், ஜீவ சமாதியை வழிபடுங்க, டெட் பாடி அடக்கம் பண்ணுங்க. அதுக்குண்டான முயற்சி என்ன இருக்குன்னா, நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றலாம். நம்ம கர்மாவை தான் நாம் அனுபவிக்கிறது தானே பூமியில் பிறந்தோம். அப்போ மனிதனுக்கு 5ஆம் பாவகத்தில் முதல்ல பாருங்க, அவங்களுடைய எண்ணம் செயல்பாடு எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒவ்வொரு காலகட்டங்களையும் பாவகம் மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி ப்ரெடிக்ஷன் நம்ம சொல்லும்போது குழப்பமாயிடுங்கிறது தான் நான் பிரேக் போட்டு சொல்கிறேன். அடுத்த லெவலுக்கு போகும்போது நீங்கள் கண்டுபிடிங்க. நட்சத்திரங்கள் கூட மாறிடுது. நட்சத்திரங்கள் மாறுமா? கண்டிப்பாக மாறும். நான் பிறந்தது திருவாதிரை, இப்போ எனக்கு நடக்கிறது ஆயில்யம். ரொம்ப குழப்பமாக இருக்கும். என்னங்க திருவாதிரைங்கிறீங்க, திடீர்னு ஆயிலிங்கிறீங்க? ஆமாங்க, எனக்கு இப்போ ஆயிலிய நட்சத்திரத்தில் தான் ஓட்டிகிட்டு இருக்குது. என்ன அப்படின்னா, என்னைக்கு ராகு திசை முடிஞ்சதுன்னா திருவாதிரை கேன்சல் ஆகிடுது. என்னைக்கு குரு திசை வருதா புனர்பூசம் வேலை செய்யுது. பூஷ நட்சத்திரம் முடிஞ்சது, சனி திசை முடிஞ்சதுன்னா பூசம் முடிஞ்சு போச்சு, புதன் திசை நடக்குது. அதனால ஆயில்யம். அந்த ஆயில்யத்துக்கும் கோச்சாரம் பார்க்கணும். ஆயில்ய நட்சத்திரம் தான் திருப்பரங்குன்றம். இப்போ திருப்பரங்குன்றம் தான் பிரச்சனையாக இருந்தது. ஏன்? 8வது ராசியில் சனி விளிம்பில் நிற்கிறாரு. அஷ்டம சனியே இப்போ தான் ஆரம்பிச்சிருக்குது. ஆயில்ய நட்சத்திரத்துக்கு தான் ஆரம்பிச்சிருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், இதெல்லாம் முடிய போகுது, மார்ச் மாதம் 29ஆம் தேதி வந்துச்சுன்னா கடகராசிக்கெல்லாம் அஷ்டம சனி முடிஞ்சுதுன்னு சொல்லாதீங்க. யாருக்கு முடியுது? கடகராசியில்
புனர்பூசம் 4ஆம் பாதத்துக்கு தான் முடியுது. அங்கே பூரட்டாதி தாண்டிடுச்சுன்னா பூச நட்சத்திரத்துக்கு அங்கே உத்திரட்டாதி, அப்படியே வந்த உத்திரட்டாதி 2 இப்படி வரும்போது இந்த எண்டில் தான் அங்கே முடியும். நம்ம எடுத்த உடனே என்ன பண்ணுறோம், பொதுவாக சொல்கிறது கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இப்போ அஷ்டமச்சனி முடிஞ்சு போச்சுங்க, அருமையாக இருக்கும், நல்லா இருக்கும் அப்படிங்கிறத மறந்துட்டு நட்சத்திர வாரியை கொண்டு போகணும். இப்போ நட்சத்திரம் எதுக்கு பயன்படுதுன்னு இப்போ புரியுதுங்களா? நம்ம முன்னோர்கள்லாம் சாதாரணமாக பாவகத்தை எதுக்கு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க? 30 டிகிரின்னா சென்ட்ரல் டிகிரி வச்சு இந்த பக்கம் 15 இந்த பக்கம் 15, அதுக்கு தானே நட்சத்திரம். 13 டிகிரி 20 கலை. அப்போ 7.5 சனியும் இருக்குது, அஷ்டம சனியும் இருக்குது. இது பொதுவாக பேசணும், நெகட்டிவாக நான் சொல்லலை. அஷ்டம சனியும் கூட அந்த இடத்துல என்ன கிரகம் இருக்குதோ அந்த பலனை சனி செய்வார். கடகராசி தாங்க அஷ்டம சனி தான் அற்புதமாக இருக்குதுங்கிறவங்க இருக்கிறாங்க. ஏன்னா கும்பத்தில் சுக்கிரன் இருக்கும். வீடு கட்டினங்கிறாங்க, கல்யாணம் பண்ணங்கிறாங்க, வண்டி வாங்கினேங்க, என் பெண் குழந்தைகளுக்கெல்லாம் அருமையாக நல்ல சவரத்தனை செஞ்சேங்க, மனைவிக்கு தேவையானதெல்லாம் ஃபுல் பண்ணுங்கிறாங்க. சுக்கிரன் வந்து கும்பத்தில் இருக்குது. அப்போ அஷ்டமச்சனி நம்ம வந்து பேசலாமா? பேசக்கூடாது. சனி ஒரு அதிகாரி, கர்மாவை இயக்கக்கூடிய ஒரு நபர். அவருடைய பாதையில் என்ன கிரகம் இருக்கிறதோ அதனுடைய தன்மையை செயல்படுத்தக்கூடிய நபர். மழை பெய்கிறது, தமிழ்நாடு பூரா மழை பெய்கிறது. ஒரு இடத்துல கரும்பு இருக்குது, விளைச்சல் கொடுக்குது. ஒரு இடத்துல அறுவடைக்கு உண்டான நேரங்கள் வரும்போது மழை அதிகமாக பெஞ்சதுனால அறுவடையான கதிர்கள் கெட்டு போகுது. இன்னொரு இடத்துல முள்ளு மரமாக இருக்குது, முள் அதிகமாக இதாகுது. ஒரு இடத்துல வறண்டு போன நிலம், அங்கே தண்ணீர் அதிகமாக கிடைக்கிறது. ஒரே நேரத்தில் மழை பெய்யக்கூடிய மழை தான். ஆனால் மழைங்கிறது பொதுவானது, நல்ல விஷயம். ஆனால் எங்கே பெய்கிறது, அந்த இடத்துல என்ன பொருள் இருக்குதோ அந்த பொருளை ஒன்று உருவாக்குது, இல்லைன்னா அழிக்குது. இவ்வளோதான் விஷயம். அப்போ சனி தன்னுடைய வழிபாதையில் செல்லும்போது என்ன கிரகம் இருக்குதுன்னு பாருங்கள். சனிக்கு நட்பு கிரகம். நட்புன்னு என்ன? இந்த இடத்துல சூரியன் பகைத்தன்மைன்னு எடுக்க வேண்டாங்க. சூரியன் தான் வளர்ச்சி. சூரியன் அரசாங்க பிரச்சனைகளும் வரும், தந்தைக்கும் இவருக்கும் கருத்து முறைதலும் பாடுவார். ஆனால் சனி சூரியனை தொடும்போது தொழில் வளர்ச்சி அடையுது. எடுத்துக்கணும். சந்திரன் மாற்றங்களை நோக்கி போகுது. இப்போ மீன ராசி சனி அங்கே போகுது. புதுசாக ஏதாவது பண்ணலான் இருக்கிற, ஒரு சேஞ்சு பண்ணலான் இருக்கிற, மாடிஃபிகேஷன் ஐடியாவை மாற்ற போகிறாங்கன்னு அர்த்தங்க. ஒழுங்காக ஓடிட்டு இருக்கிறது இல்லை ஓடாமல் இருக்கிறது. இது மாற்றினா நமக்கு நல்லா இருக்குமா? இப்போ வீடு மாற்றலான் இருக்கிறேங்க, தொழிலை மாற்றலான் இருக்கிற, இந்த இடத்த விட்டு அந்த இடம் மாற்றினா. சந்திரன் தான் மாற்றம், சந்திரன் தான் ஓட்டம். அந்த மாற்றத்தை நோக்கி போகிறது. அதற்கு பக்கத்தில் என்ன கிரகம் இருக்குது, இல்லை கண்ணியில் என்ன கிரகம் இருக்குன்னு பாருங்கள். கடகத்தில் என்ன கிரகம் இருக்குது, விருச்சிகத்தில் என்ன கிரகம் இருக்குது, இது தொடர்பு பாருங்கள். இல்லை எந்த இடத்துலையும் கிரகம் இல்லை அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அதிபதி எப்படி இருக்கார் அதை பாருங்கள். அப்போ மாற்றங்களை நோக்கி போகிறது. இது பேஸ். ஆனால் இன்னொரு மாற்றம் எப்படின்னா, கடகம் அப்படிங்கிற நபர் தான் சந்திரன். அதான் 7.5 சனிக்கு மெயின் காரணமே கடகம்தான். இப்போ மேச லக்னமாக இருந்து மீன ராசியாக இருந்தால் 4ஆம் பாவகத்தை மட்டுமே இயக்கும். மேச லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி சந்திரன், மீன ராசி சனி அங்கே வருகிறார். அப்போ தொழில் அப்படிங்கிறது மேச லக்னத்துக்கு 10ஆம் பாவகம், 4ஆம் பாவகம் வீடு, 4ஆம் பாவகம் தாய். வீட்டை மாற்றலாமா, தொழிலை மாற்றலாமா? தாய்க்கு பாதிக்குமா, தொழிலை பாதிக்குமா? இந்த 2 ஆப்ஷன் தான். இங்கே குழந்தைகளை பற்றி பேச வேண்டாம். 7.5 சனி நடக்கும்போது கல்யாணம் பண்ணலாங்களா, கல்யாணம் பண்ணக்கூடாதா, 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த கேள்விகள் எல்லாம் பொதுமக்கள் இடத்துலேருந்து நிறைய வருது. சனி கர்மாவை செயல்படுத்தக்கூடிய அதிகாரி. திருமணத்துக்கு நம்ம யாரை பார்க்கணும்? செவ்வாயை பார்க்கணும். அடுத்தது ஒரு ஆண் ஜாதகமாக இருந்தால் சுக்கிரனை பார்க்கணும். அடுத்தது குருங்கிறது ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர். நம்ம என்ன சொன்னோம், குருபலம் வந்ததுன்னா ஐயர் உங்கள் வீட்டுக்கு வராரும்போம். ஐயர் உங்கள் வீட்டுக்கு வராரு, புரோகிதம் பண்ணுறதுக்கு வராரு. எதுக்கு? ஒரு ஆணும் பெண்ணை சேர்த்து வச்சு முறைப்படி செய்கிறதுக்கு.
சில நேரங்களில் ஐயர் வர்றாரு, கல்யாணம் நடக்கலைங்க, வீடு கிரகப்பிரவேசத்துக்கு வந்தார், காது குத்துறதுக்கு வந்தார், வண்டிக்கு பூஜை போட வர்றார். குருபலம்ங்கிறது இது நம்ம பொதுவாக பேசக்கூடியது. ஆனால் சுக்கிரனையும் செவ்வாயையும் சனியும் அந்த இடத்துல தொடர்பு வந்து மனசு சந்திரன் நாம் ஏற்றுக்கொள்வது. இந்த 4 காம்பினேஷன் இருந்தால் தான் திருமணம் நடக்கும். அப்போ திருமணத்துக்கு இதை நம்ம பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேச லக்னம், கடகம்ங்கிற பாவத்தினுடைய அதிபதி சந்திரன், வீடு மாற்றம் பண்ணலாமா, தாயாரை ஷிஃப்ட் பண்ணலாமா, தொழிலை மாற்றி அமைக்கலாமாங்கிற யோசனையை கொடுக்கக்கூடியது மீன ராசியில் சனி வரும்போது. அந்த இடத்துல சந்திரன் இருந்தா, இதே ரிஷப லக்னமாக இருந்தால், அதே மீன ராசியாக இருந்தால் 3ஆம் இடம் சகோதரனை குறிக்கக்கூடிய பாவகத்தை, மாமனாரை குறிக்கக்கூடிய பாவகம். அப்போ ரிஷப லக்னத்துக்கு 9, 10 கூடியவர் தான் சனி. அப்போ அந்த 3, 9, 10 தொடர்பு தான் நம்ம அங்கே பயன்படுத்தணுமே தவிர எல்லா இது சனி வர்றாரு, 7.5 சனி நடக்குது, 7.5 வருஷமாக சும்மா இரு, இது செய்யாத பண்ணாதங்கிற ப்ரெடிக்ஷன் நம்ம கொடுக்கக்கூடாது. அந்த பாவகத்தையும் இந்த பாவகத்தையும் தொடர்பு படுத்துங்க. மிதுன லக்னமாக இருந்தால் சேர்த்து வைத்த நிதி, குடும்பம் அப்படிங்கிற ஸ்தானம் 8, 9 கூடியவர். இப்போ அந்த இடத்துல மீன ராசிக்காரர்களாக இருந்தால், மிதுன லக்னம் மீன ராசியாக இருந்தால் 2ஆம் பாவகத்தை பண விஷயத்தில் கவனமாக இருங்க, குடும்ப விஷயத்தில் கவனமாக இருங்க, லாக்கில் போய் மாட்டிக்குவீங்க. இது ப்ரெடிக்ஷன் கொடுக்கணும். சந்திரன் சிங்கிளாக இருந்தால், கூடவே இருந்து செவ்வாய் இருந்துன்னு வச்சுங்க, பெருங்கடன் வரப்போகுது. மாற்றத்துக்கு பின்னால் பெரும் பிரச்சனைகளை கடனாளியாக போகிறீங்க. இப்போ சந்திரன் சுக்கிரன், இது சந்திரன் செவ்வாய், அதுக்கு அடுத்த சுக்கிரனா ஒரு பிரச்சனை ஏற்பட்டு மறுபடியும் பொருளாதாரத்தில் கரெக்ட் பண்ணிடும். ஒரு கிரகம் இருந்த மாட்டேன் அப்படி சொல்லணும். அந்த ஒரு கிரகத்தை டச் பண்ணிட்டு சனி அடுத்த கிரகத்தை டச் பண்ணுனா உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்குது. அதையும் நம்ம சொல்லணும். அப்போ சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இது எல்லாமே நம்ம பொது பலன் சொல்கிறத விட அந்த இடத்தில் அவரவர் ஜாதகத்தில் என்ன கிரகம் இருக்குதோ அதை சொல்லணும். இப்போ நம்ம சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகேது பயிற்சியெல்லாம் உலக நாடுகளுக்கு சொல்லும்போது ஒரு விதம், இந்தியாவுக்கு சொல்லும்போது ஒரு விதம், தமிழ்நாட்டுக்கு சொல்லும்போது ஒரு விதம். இது முண்டேன் அஸ்ட்ராலஜியில் நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் தனிப்பட்ட ஜாதகத்தில் அந்த இடத்துல என்ன கிரகம் இருக்குதுன்னு பாருங்கள், அதுக்குத்தான் நமக்கு பலன் கிடைக்கும். எவ்வளோ ஈஸியாக இருக்குதா? எல்லா கிரகம் ஈஸி. அப்போ நமக்கு இன்னும் நம்ம பெரிய பிரச்சனைகள் என்னென்னா, அந்த செவ்வாய் ராகேது நம்ம நெகட்டிவ் தாட்ஸ்லேயே கொண்டு போகிறோம். இந்த ராகேதுகள் அப்படிங்கிறது யார்? பாட்டன் பாட்டி. நம்ம உடம்புல ஓடக்கூடிய ரத்தம் யாருது? தாய் தந்தையர் கொடுத்தது. அவங்களுக்கு யார் கொடுத்தா? பாட்டன் பாட்டி. அந்த ஜெனட்டிக்கல் நம்மக்கிட்ட வேலை செய்யுது. பாட்டன் பாட்டியினுடைய குணம் நம்மக்கிட்ட வேலை செய்யுது. இந்த 2, 8 லக்னம் 7ஆம் இடம், இதை வந்து நம்ம என்ன சொன்னால் ராகு எது இருக்குங்கிறது கொஞ்சம் மாற்றி அமைச்சு நீங்கள் 12 ராசியில் எங்கே போட்டாலும் இந்த ராகு எது ஒன்று லக்னத்தை பார்க்கும், 7ஆம் இடத்தை பார்க்கும், 2ஆம் இடத்தை பார்க்கும், 8ஆம் இடத்தை பார்க்கவே செய்யும். நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் போடுங்க ராகு எதை, அந்த இடத்த கண்டிப்பாக பார்க்கத்தான் செய்யும். சரி, அப்போ தோஷம் சொன்னாங்களே, இதுக்கு இது வழி இல்லையா? அவங்க செய்த பாவத்தையோ புண்ணியத்தையோ நாம் அனுபவிக்க பிறந்திருக்கிறோம். பாட்டன் சொத்து எப்படி பேரனுக்குன்னு எழுதி வாங்குறோமோ சட்டப்படி அவங்க செய்த பாவத்தையும் நாம் தானே வாங்கணும், புண்ணியத்தையும் நாம் தானே வாங்கணும். அப்போ பாவமா புண்ணியமா எப்படி தெரிஞ்சுக்கிறது? அந்த வீட்டினுடைய அதிபதிகளை வைத்து தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அப்போ அந்த ராகுதனுடைய டெஸ்பாஸ்டர் எப்பயுமே 7க்கு 7 தான் இருப்பாங்க, 180 டிகிரியில் இருப்பாங்க. ராகுதனுடைய அதிபதி நீச்சமாக இருக்குதா? ராகுதனுடைய அதிபதிகள் 6-8 இருக்கிறாங்களா? இதை நீங்கள் பாருங்கள். அப்போ அந்த ராகு தோஷங்கிறத விட பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டானே, அதில் பாசிட்டிவான பலன் என்ன, நெகட்டிவான பலன் என்ன, ஈஸியாக நமக்கு கிடைக்கக்கூடியது. அப்போ நம்ம நெகட்டிவ் பற்றி பேச வேண்டியதில்லை, பாசிட்டிவை பற்றி நம்ம நிறைய இருக்கும். அதனால் பொதுமக்கள் நிறைய பேர் இந்த ராகு சர்ப்பதோஷத்துக்கு நம்ம உங்களுடைய இந்துக்கள் நம்பிக்கையில் வந்து நம்ம திருநாகேஸ்வரம், திருக்காளஹஸ்தி, திருப்பாம்புரம், குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள், அது வேண்டான்னே நான் சொல்லலை. ஆனால் சில பேர் அந்த ராகு தோஷம் அது பண்ணினா தான் சரியாகும், அந்த பூஜை பண்ணினா தான் சரியாகும், நமக்கு எப்படி நான் பண்ணிட்டேன் பண்ணலன்னு ஏதாவது ரெக்கார்டு இருக்குதா?
இன்னிலிருந்து இத்தனாம் தேதியிலிருந்து நான் தோஷத்தை விலை கொள்கிறேன்னு சொல்லுதா? சொல்லாது, நமக்கு தெரியாது. இப்போ சில பேர் சொல்லுவாங்க 30 வயதுக்கு மேலே ஜாதகம் பார்க்காதீங்க, 40 வயதுக்கு மேலே இவருக்கு எந்த தோஷமும் இல்லை. இப்போ ராகு எதுபடி சுற்றி வந்தால் 18 18 18 36 அதில் ஒன்றை இதில் ஒன்றை சொன்ன 39க்கு மேலே அதே ஆட்டோமேட்டிக்காக நகருது. இல்லை எல்லையை மாற்றிக்குதுன்னு சொல்கிறோம்ல, எல்லாம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. அப்போது திசாபத்திகளையும் நம்ம ஆராயணும். எல்லா விஷயம் நமக்கு வேணும், வேண்டாத விஷயங்களே எதுவும் கிடையாது, எல்லாம் வேற. பக்குவப்படுத்தி எப்படி ஜாதகம் ப்ரிடிக்ஷன் பண்ணணும். சில பேர் ஸ்பீச் பண்ண முடியும், பலன் சொல்ல முடியல, பலன் சொல்கிறாங்க, ஸ்பீச் பண்ண முடியல. இப்போ நல்ல எழுத்தாளர்கள் இருக்காங்க, அவங்களால பேச முடியல, பேசுகிறவங்களால எழுத முடியல. இறைவன் ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு இக்கி வச்சு தான் இருக்கிறாரு. எப்படிங்க? ஏதோ ஒரு இடத்துல இருக்குது, அந்த இடம் என்ன இடங்கிறது தேடி கண்டுபிடிச்சிட்டோம்னு வச்சுங்க, நம்ம வெற்றி அடைகிறோம். இப்போ ராகு கேது மறுபடியும் அங்கேயே தான் வர்றேன். 7க்கு 7 இந்த ராகு இதனுடைய 180 டிகிரியில் சரியா 90 டிகிரியில் அதனுடைய 4ஆம் பாவகத்தில் என்ன கிரகம் இருக்குதுன்னு பாருங்க, என்ன இடம் காலியாக இருக்குதுன்னு பாருங்க. அதைத்தான் அதை வந்து தேடும். இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு கன்னியில் கேது, மீனத்தில் ராகு, தனுசுலையும் மிதுனத்திலையும் பாருங்க. இந்த தனுசு தான் பாதிக்கப்படும், ப்ளஸ் பண்ணும் மைனஸ் பண்ணும். மிதுனம் மைனஸ் பண்ணும் ப்ளஸ் பண்ணும். அந்த 90 டிகிரி. அப்போ நம்ம லக்னத்துக்கு அந்த மிதுனம் எத்தனாம் பாவகம், தனுசு எத்தனாம் பாவகம், அது 2 தான் பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ். புரியுதா புரியலைங்களா? இப்போ மேச லக்னம் உதாரணத்துக்கு சொல்கிறேன். மேச லக்னம் ராகு கேது இப்போ 6ல் இருக்குது, 12ல் இருக்குது. 12ல் ராகு, 6ல் கேது. 3ஆம் பாவகத்தையும் 9ஆம் பாவகத்தையும் தான் அதை தேடும். ராகு இதனுடைய மையப்புள்ளி அங்கே இருக்குது. அந்த இடத்துல ஒரு கிரகம் இருந்தா அதை பலகீனப்படுத்தவும் அதான். 3ஆம் இடங்கிறது சகோதர பாவகத்தையும் குறிக்கும், தன்னுடைய 3ஆம் பாவகங்கிறது மாமனாரையும் குறிக்கும், 9ஆம் பாவகம் தந்தையும் குறிக்கும், இல்லைங்களா? அப்போ அந்த 2 பாவகத்தை அதை சரி பண்ணுது, நெகட்டிவ் பண்ணும் பாசிட்டிவ் பண்ணும். இப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் அங்கே இருக்குதுன்னு வச்சிங்களேன், பாதிக்காது. ஒரே ஒரு கிரகம் இருந்தால் மட்டும் பர்டிகுலராக அந்த 90 டிகிரி இருந்தால் தான் பாதிக்குது. ராகு இதனுடைய மையப்புள்ளியில் 90 டிகிரியில் இருந்ததுன்னா அது பலகீனப்படுத்தும், அந்த கிரகத்தையே அது பலகீனப்படுத்தும், அந்த காரகத்துவத்தை செயலிழக்க வச்சோம். ஏன்னா ராகு இதனுடைய மிட் பாயிண்ட்னு பேருங்க அதுக்கு. இது பாருங்க, அந்த பாவகத்தை அதை தேடிக்கொண்டே இருக்க வேண்டிய நிலை நமக்கு ஏற்படுகிறது. லக்ன புள்ளியிலிருந்து நாம் எடுத்துக்கணும். கொஞ்சம் எளிமையாக புரியுதுங்களா? புரியலையா? புரியுது. அடுத்தது, இந்த 27 நட்சத்திரங்களுக்கு 27 கோயில் இருக்கு, அது உங்களுக்கு தெரியும். ஆற்காடு பஞ்சாங்கத்தில் நமக்கு ஒரு அட்டவணை கொடுப்பாங்க. அஸ்வினி நட்சத்திரத்துக்கு திருநாளாறு சனீஸ்வரர், பரணி நட்சத்திரத்துக்கு திருவலங்காடு, கிருத்திகை நட்சத்திரத்துக்கு நாகப்பட்டினத்தில் இருக்கிற நாகநாத சுவாமி கோயில் அப்படிங்கிறது. 27 நட்சத்திரங்களுக்கு ரோகிணிக்கு வந்து பார்த்திங்கன்னா திருநாகேஸ்வரம், மிருகசீரிசு கதிராமங்கலத்தில் இருக்கக்கூடிய வனதுர்கை, திருவாதிரைக்கு வந்து திருக்கொள்ளிக்காடு. அந்த 27 நட்சத்திரங்களுக்கு தினத்தந்தியில் அந்த 27 பரிகார ஸ்தலங்கள் அப்படிங்கிறது பரிகாரம் அல்ல, அந்த கோவில் அந்த நட்சத்திரத்தினுடைய ரேஷியோ அங்கே வருது. எப்படி பூஜை பண்ணலாம், அந்த கோவிலை எப்போ நடத்திருந்திருக்குது, அந்த கோவிலுடைய விசேஷங்கள் என்ன, இது ஆற்காடு பஞ்சாங்கத்தில் வந்ததை தினத்தந்திக்காரங்க போட்டிருக்காங்க. இந்த புக்கு தினத்தந்தி ஆபீஸில் நீங்கள் கேளுங்க, கிடைக்கும். இது ஐயா மணிகண்டராஜு கொடுக்கறதுக்குன்னே கொண்டு வந்தேன் நான். அப்போ இந்த நட்சத்திரத்தினால் வரக்கூடிய பாதிப்புகள் வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், நல்ல விளக்கம் இருக்குது. ஐயா வாங்க.
நன்றி. அந்த புத்தகத்தில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அப்போ 9 கிரகங்களில் அந்த 27 நட்சத்திரத்துக்குள்ளே இயக்குது. இப்போ சனி அஸ்வினி நட்சத்திரத்தில் 1ஆம் பாதத்தில் இருந்தால், சனி அஸ்வினி நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்தில் இருந்தால், அஸ்வினி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் சனி இருந்தால், அஸ்வினி 4. ஆனால் மேச ராசி தான். அஸ்வினிங்கிறது என்ன சொல்கிறதுன்னா ஒரு மருத்துவ சம்பந்தப்பட்ட ஒரு நட்சத்திரம். அதில் 1ஆம் பாதமாக இருந்தால் பியூர் மருத்துவம். இப்போ பரணி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேசம் ஃபைனான்ஸ் செக்டரில் போயிடுது, பொலிட்டிக்கலில் போயிடுது. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குங்க. இப்போ அஸ்வினி 1 அப்படிங்கிறது அதே இடத்துல, அஸ்வினி 2ங்கிறது உங்களுக்கு ரிஷபத்தில் போகுது, அஸ்வினி 3 மிதனத்தை போகுது, அஸ்வினி 4 கடகத்துக்கு. எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள். ஆனால் சனி அங்கே தான் இருப்பார். 1 2 3 4 பாதங்கள். அப்போ தான் நம்ம சப்டிவிஷனை கொண்டு போக வேண்டியதாக இருக்குது தொழிலில். பரணியில் 1 2 3 4 பாதங்கள். கிருத்திகை என்ன? கிருத்திகள் பியூர் பொலிட்டிக்கல் தான் வருது. எப்படிங்க? மேசத்தில் சனி கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்கும்போது அரசியல், அரசாங்கம், அரசு தொடர்புடைய இடமாக மாறுகிறது. அஸ்வினியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மருத்துவ சம்பந்தப்பட்ட தொடர்புடைய இடமாக மாறுகிறது. அதுலேயே நிதித்துறையில் வரும்போது பரணியில் வருது. எவ்வளோ அதுலேயும் சப்டிவிஷன் கொண்டு போனால் நட்சத்திரத்தில் 4 பாதத்தை 4 கொண்டு போக வேண்டியதாக இருக்குது. அப்போ நட்சத்திரம் எந்த இடத்துல உதவுதுன்னு பாருங்கள். அதனுடைய காரகத்துவங்கள் நாம் உள்வாங்கி தான் கிரகங்கள் கொடுக்கறது. ஏன்னா நட்சத்திரம் பின்னால் இருக்கிறது, கிரகங்கள் தான் முன்னால் இருக்கு. அதனுடைய ஒளியை வாங்கி தான் நமக்கு கொடுக்கறது. அப்போ கிரகங்களுடைய காரகத்துவம், நட்சத்திரத்தினுடைய காரகத்துவம், இடம், சுற்றுப்பாதை. இப்போ 12 வருஷத்துக்கு ஒருக்கா குரு பயிற்சி நடக்குது. வேந்தர் டிவிலையும் தந்தி டிவிலையும் சன் டிவிலையே பார்க்கணும். இது அப்படியே ரிவர்ஸில் போனோம்னு வச்சிங்களேன். 2025க்கு முன்னால் 2013 நம்ம என்ன பேசணும் அதே டிபேட் எடுத்து போட்டுடலாமே. அதே மாதிரி நடக்குதா? நடக்காதே. ஏன்? சுற்றுப்பாதை வெவ்வேறு விதமாக மாறுகிறது. அதுதான் சொல்கிறது. அப்போ சனி நாம் சொல்லுவாங்க, அப்போ சனி ஆங்கிலே இல்லை, இப்போ சனி பயிற்சி, அப்போ மிங்கிள் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ குரு பயிற்சி வச்சு பொதுவான பலன் பேசக்கூடாது, சனி பயிற்சி பேசக்கூடாது, ராகு. அது தனிப்பட்ட ஜாதகத்தில் எடுத்து தான் நம்ம சொல்லணும். பொது பலன் பேசினா நாட்டு நடப்பு, மழை, தங்கத்தினுடைய விலை, மெட்டலு, இயற்கை சீற்றம், பொருளாதாரம், இதை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு நல்லா இருக்கும். தனிப்பட்ட ஜாதகத்தில் அவங்க தொடாமல் நம்ம எந்த பயிற்சிக்கும் பலன் சொல்லக்கூடாது. அவங்க ஜாதகத்தை வச்சு தான் நம்ம பொது பலன் சொல்கிறது. இது பொதுவானது. 2 5 7 9 11 குரு வரக்கூடிய காலங்கள், நல்ல விசேஷங்கமான செய்திகள் நடக்குது அப்படிங்கிறோம். இது பொதுவானது. ஆனால் அந்த இடத்தில் அவங்களுக்கு என்ன கிரகம் இருக்கிறதோ அதுதான் நமக்கு பலன் தரக்கூடியது, துல்லியமான பலன். ஓரளவுக்கு பிருகநந்தி நாடி உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு நான் கொடுத்தனா கொடுக்கலையேன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச, ஏன்னா அங்கே தொட்டு இங்கே தொட்டு அப்படி தான் போயிட்டுருக்கிறேன். ஒரு கிளாஸ் எடுக்கும்போது அது சாராம்சம் தான் கொண்டு போகணும். ஸ்பீச்சில் வரும்போது சுவாரஸ்யம் கிடக்கூடாதுங்கிறக்கோசரம் அங்கே இங்கே தொட்டு வரும்போது தான் நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக வரணுங்கிறக்கோசரம் தான் ஸ்பீச்சில் கொடுக்குறோம். கிளாஸுங்கும்போது அந்த சப்ஜெக்டை முடிக்காமல் வெளியே போகக்கூடாது, காரகத்துவம் முடிக்காமல் போகக்கூடாது. அப்போ நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் எடுத்து பிருகநந்தி முறையில் பாருங்கள். கிரகங்களுடைய தத்துவம், அதனுடைய இயற்கையான குணம். ஒரே சுக்கிரன் மேசத்தில் இருந்தால் எப்படி, ரிஷபத்தில் இருந்தால் எப்படி, மிதனத்தில் இருந்தால் எப்படி, 12 ராசியில் சுக்கிரனை மட்டும் நீங்கள் தனியாக பாருங்கள். 12 ராசியில் செவ்வாயை பாருங்கள், 12 ராசியில் குரு பாருங்கள், குணங்கள் மாறும். இப்போ நான் இந்த இடத்துல இருந்தால் இந்த குணம் இல்லைங்களா? ஹோட்டலில் இருக்கும்போது, சினிமா தேட்டரில் இருக்கும்போது, அங்கே நான் கிரிக்கெட் விளையாட்டு பார்க்கும்போது, என்னடா இவர் இங்கே பேசிகிட்டு இருந்தார், சின்ன பையனாட்டம் அங்கே கிரிக்கெட்டில் நல்லா ஹாப்பியாக இருக்கிறாரு. அப்போ நானே தான் அந்த இடத்துக்கு மாறும்போது என்னோட குணம் மாறுது. சினிமா தேட்டரில் போகும்போது, ஒரு பொலிட்டிக்கல் போகும்போது, ஆன்மீகத்துக்கு போகும்போது, கோயிலில் இருக்கும்போது, ஒரே நபர் 12 இடங்களில் இருக்கும்போது குணங்கள் மாறுகிறது. கூட நண்பர்களோ வேற ஒரு நபராக இருக்கும்போது இன்னும் குணம் மாறுது. இவ்வளோதான் லாஜிக்.
அப்போ 12 ராசிகளையும் 9 கிரகங்கள் சுற்றுப்பாதையில் பாருங்கள், உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். சனி அதே மாதிரி தான் 30 வருஷத்துக்கு ஒருக்கா மாற்றிக்கிட்டே இருங்க. ராகு எது 18 வருஷத்துக்கு ஒருக்கா ரிவர்ஸில் மாற்றிடுங்க. குருவை 12 வருஷத்துக்கு மாற்றிங்க. இப்போ பெண்களுக்கு இருக்காங்க, சுக்கிரன் அப்போ மாற்றலாமா? தாராளமாக மாற்றுங்க. 12 வருஷத்துக்கு ஒருக்கா மாற்றுங்க. மாறும்போது நல்லாயிருக்கு. அப்புறம் வக்ரகதியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் சொல்கிறேன். எந்த கிரகமும் வக்ரமான கிரகங்கள் 30 வருடத்துக்கு மேலே வக்ரத்தை பற்றி பேசக்கூடாது. எல்லா கிரகங்களும் சனி ஒரு ரவுண்டு சுற்றி வந்தால் நேர்கதியில் பண்ணிட்டு போயிடுவார். வயசு 45 ஆச்சுங்க, எனக்கு சனி வக்ரங்க, இப்போ சனி திசை நடக்குது, என்ன பண்ணும்? இது கேள்வி. குரு வக்ரமாக இருக்காருங்க. எந்த கிரகமும் வக்ரம் அப்படின்னா காரகத்தன்மை ரிவர்ஸில் போகுது, 12ஆம் பாவகத்தை போகுது. 12ஆம் பாவகத்தில் என்ன கிரகம் இருக்குதோ அந்த கிரகத்தினுடைய தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளுது. 30 வயதுக்கு மேலே சனி ஒரு ஓட்டம் பண்ணிட்டா எல்லா கிரகங்கள் நேர்கதியில் வருது. ஒரு குரு வக்ரமாக இருந்தால் பிறந்த இடத்தில் இருக்க மாட்டார், இன்னொரு இடத்தை நோக்கி தான் செல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. சனி வக்ரமாக இருந்தால் 30 வயதுக்கு மேல் தொழில் மாறுகிறது. ஈஸியாக சொல்கிற பாருங்க, சனி வக்ரமாக இருந்தால் 30 வயதுக்கு மேல் தொழில் மாறுகிறது. குரு வக்ரமாக இருந்தால் அந்த ஜீவன் அந்த ஊரை விட்டு வெளியே செல்கிறார், வேறு இடத்துல தான் போய் அவங்க ஜீவனம் பண்ண வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறார். இது குரு சனி. குருவுக்கு முன்னால் ராகு இருந்தால் கடினமான உழைப்பாளி, யார் சொன்னாலும் கேட்க மாட்டார், அவருக்கு என்ன தோணுதோ செய்வார். அவங்க தாத்தானுடைய குணம் இவர்கிட்ட வருது. ராகுனா தாத்தா, அப்பாவுடைய அப்பா, அவருடைய குணம் இவர்கிட்ட இருக்குது. எதிர்மறையான எண்ணம் இருந்து கொண்டே இருக்கும். எதை சொன்னாலும் கேட்க மாட்டாருங்க, கோயிலுக்கு கூப்பிட்டாலும் வரமாட்டாங்கிறாரு. இப்படி எல்லாம் சொல்றது யாருங்க? குருவுக்கு முன்னால் ராகு. ஆனால் கடினமான உழைப்பாளி, நொரண்டு பயங்கரமாக இருக்குதுங்க. அது எப்போ இவளுக்கிட்ட அந்த இது போகும்னா 39 வயதுக்கு மேலே போகும். சில பேருக்கு இந்த கெட்ட வழக்கங்கள்லாம் இருக்கும் பாருங்க. எங்கள் பையன் தண்ணி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, பீடி சிகரெட் குடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க, இப்படியெல்லாம் ஒரு நடைமுறையில் பேசுவாங்க இல்லைங்க. இந்த பழக்க வழக்கங்கள் எப்போ மாறும்? கேது தான் போதைக்கு உண்டான கிரகம், சந்திரன் கேது. குருவுக்கு முன்னால் இருக்கும்போது அந்த 39 வயது, குருவுக்கு முன்னால் இன்னொரு கட்டம் தள்ளிச்சுன்னு வச்சுங்க, இன்னொரு 18 வருஷம் சேர்த்திக்குவாங்க. அந்த ஓட்டப்பாதையில் அந்த இடத்துக்கு வரும்போது அவர் கெடுக்கிறார். இன்னொரு கிரகத்தை கொஞ்சம் குறையுது, மறுபடியும் அந்த ஓட்டம் வரும்போது மறுபடியும் வருது. அந்த கால அளவுகளை பார்க்கணும். பராசர முறையில் திசாபத்தியும் பாருங்க, வேண்டான்னு சொல்ல. அப்போது அஷ்டவர்க்கம் இருக்குது, அதுலேயும் கூட பலன் இருக்குது. எந்த பாவகத்தில் எந்த இடத்துல அதிகமான பரல் இருக்குதோ அந்த இடத்துக்கு டிரான்சிட் போகும்போது பலன் அதிகமாக கிடைக்கும். நம்மளுடைய நிலம் இருக்குது, ரோட்டுக்கு முன்னாலேயா, ரோட்டுக்குள்ளேயா, மெயின் ரோட்லையா, வேல்யூ இருக்கு இல்லைங்க. 5000 ரூபாய்க்கு போகிற ஸ்கொயர் ஃபீட் இருக்குது, வெறும் 500 ரூபாய்க்கு போகிற ஸ்கொயர் ஃபீட் இருக்குது, 50,000 ரூபாய்க்கு கேட்குறது ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. அதுக்கு தான் இந்த அஷ்டவர்க்கமெல்லாம் பயன்படுத்துகிறோம். அப்போ நம்ம எதுவுமே வேண்டான்னு சொல்லாதீங்க, எல்லாம் நமக்கு தேவைப்படுது. அதில் எல்லாம் எதுன்னு சொல்லணுன்னா ஆசிரியர் தான் கற்றுக் கொடுக்க முடியும். அவங்க தான் எல்லா மாணவர்களை பட்டை தீட்டி 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 ஒழுங்குபடுத்தி கொண்டு வராங்க. பேசிக்கிலிருந்து அடிப்படை வகுப்பிலிருந்து எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கணுன்னா அவங்களால தான் முடியும். ஆனால் எத்தனையோ ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, நானும் பார்த்துருக்கேன். ஆனால் மணிகண்டராஜ் முகஸ்துதிக்கல்ல, முறைப்படி எந்த நேரத்தில் அவருக்கு, நான் நிறைய பேர் கஸ்டமர்கிட்ட கேட்டிருக்கிறேன், முறைப்படி எந்த நேரத்தில் கேட்டாலும் முகம் சுளிக்காமல் பதில் சொல்கிறாருங்க, தெரிஞ்ச விஷயத்த சொல்கிறாருங்க. சில பேர் மழுப்புலா, அவங்களுக்கே தெரியல, மழுப்புலா பதில் சொல்கிறாங்க சில பேர். இவர் தெரிஞ்சு அது முழுமையாக சொல்லி சொல்கிறாரு. அப்போ ஆசிரியருக்கு உண்டான முழு குணம் அவரிடம் இருக்கிறது. புதிய கருத்துக்களை, மாணவன் அப்படின்னா புதன், ஆசிரியர் என்றால் குரு. அப்போ மாணவனாகவும் இருக்கிறார், ஆசிரியராகவும் இருக்கிறார். மாணவன்னா புதிய கருத்துக்களை தேடி 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 தோண்டி தோண்டி எடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் அதை ஒழுங்குபடுத்தி அழகாக கொடுக்கிறார். அப்போ இது ஜோதிடத்துக்கு செய்யக்கூடிய சேவை மட்டுமல்ல, பிரபஞ்சத்துக்கு செய்யக்கூடிய சேவையும் தான். எத்தனையோ என்ன சொன்னா, நாம் அழிஞ்சாலும் ஜோதிடம் அழியாது.
அந்த புகழ் ஒரு பக்கம் போயிட்டே தான் இருக்குது. அடுத்த பிறவியில் வந்தால் மறுபடியும் நமக்கு கிடைக்குது. அப்போ எங்கே விட்டோமோ அங்கே தான் நம்ம தேடி எடுத்துகிட்டு வரோமில்ல, அது முன் ஜென்மத்தினுடைய தொடர்புகள். அப்போ குருவுக்கு 12ஆம் இடம் தான் முன் ஜென்மம். இப்போ சுக்கிரனுக்கு 12ஆம் இடம் முன் ஜென்மத்தினுடைய, அப்படியே கிரகங்களை எல்லாம் வச்சுக்கோங்க, லக்னத்தை மட்டும் நம்ம மாற்றி போடுற மாதிரி சுக்கிரனை 12ஆம் இடம் வச்சு நீங்கள் அடும முன் ஜென்மத்தினுடைய தொடர்புகள் நீங்கள் எழுதுங்க. மாந்தி அப்படிங்கிற கிரகம்தான் நமக்கு ப்ளஸ் மைனஸ். மாந்தியை நம்ம கேரளாவில் எடுத்துக்கிறோம், நம்ம இங்கே எடுக்கலை. ஆனால் மாந்தி முக்கியமானது. எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடம் வந்து ஒரு டேமேஜ் பண்ணக்கூடிய இடம். எப்படிங்க டேமேஜ் ஆகக்கூடிய இடம்? உடலில் எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடம் ஒரு அங்ககீனமாக பண்ணக்கூடிய இடம். ராகு எது எங்கே இருக்குதோ அந்த இடத்துல நமக்கு ஒரு அங்ககீனம் இல்லை பலம் பலகீனம் அது நம்ம எடுத்துக்கணும். ப்ளஸ் அது மைனஸாக இருந்து அதே தான் நமக்கு ப்ளஸ் வந்ததுங்க அப்படின்னு சொன்னாலும் ராகு எது. மாந்தி இருந்தாலும் அதே தான். இந்த மாந்தி தோஷம் இந்த பிரேத தோஷம் சொல்கிறதுங்க, எப்பயுமே நமக்கு ஒருத்தர் பிடிக்குது பிடிக்கல, இறந்துட்டாங்க, அவங்கள பற்றி விமர்சனம் மட்டும் பண்ணாதீங்க. அது செத்து போன வீட்லேயே போய் உட்காந்துட்டு இவ என்ன ஆட்டம் போட்டான்னு தெரியுங்களா உயிரோடு இருக்கும்போது, இப்போ பாருங்க அப்படின்னு நம்ம அங்கே பேசுனா பிரேத தோஷம். பிரேதம் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்குமா? முடிஞ்ச அளவுக்கு அந்த நெகட்டிவான வார்த்தையை சொல்லிட்டு அவங்களுக்கு இறுதி மரியாதை செஞ்சுட்டு அவருடைய புகழை மட்டும் சொல்லுங்க. மாந்தி உங்ககிட்ட இருந்து ஆட்டோமேட்டிக்காக போயிடுவார். இந்த செத்து போனவங்களுடைய சொத்துக்களை அனுபவிக்கக்கூடாது. விபத்து நடக்குது, அந்த பொருள் அந்த ஆத்மா பார்த்துக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த விபத்து நடக்கிற இடத்துல 108 ஆம்புலன்ஸ் சொல்லி போயிடுவாங்க, அவங்க திங்ஸ் இவங்க எடுத்து போயிடுறாங்க. அது கஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க, அந்த திங்ஸ் அவங்கக்கிட்ட போய் சேர்ற வரைக்கும் இந்த மாந்தி பிரேத தோஷம் விடாது. இந்த அப்படி எடுத்து பயன்படுத்தி இருந்தாலும் அந்த எந்த அளவுக்கு பணத்தை அந்த பயன்படுத்த அது இவங்க பிரேதத்தை அடக்கம் பண்ணுறதுக்கு இவங்க கொடுக்கணும். அப்போ தான் இந்த தோஷம் வெளியே போகும். எத்தனை பேர் செயின் விட்டுறாங்க, ட்ரெயின் விபத்து, விமான விபத்து நடக்குதா இல்லைங்களா? இன்னொருத்தர் பொருளை நம்ம எடுத்துட்டோம், அவங்க டெத் ஆயிடுறாங்க. அவங்க எந்த முயற்சியில் எப்படி சேர்த்துனாங்க நமக்கு தெரியாது. அந்த பொருள் நாம் அனுபவிக்கும் போது அந்த தோஷம் நம்மக்கிட்ட வருது. அப்போ பிரபஞ்சத்துக்கு திருப்பி கொடுத்துருங்க, திருப்பி கொடுத்தா தோஷம் போயிடும். அதை நாம் எப்போ பயன்படுத்தி நாம் நினச்சிக்கிட்டோம் மறந்துடுறோம். இயற்கையிலே என்ன பண்ணுவாங்க, இதுக்கப்புறம் இவங்க செஞ்சுருப்பாங்க, தோஷமும் போயிருக்கும். அப்போ மாந்திங்கிறது பிரேத தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியது. அப்போ அந்த மாந்தி இருந்தால் பிரேதத்தை அடக்கம் பண்ணுறதுக்கு உதவி செய்தல். சில பேர் பாருங்கள், எங்கள் ஊருங்க எங்களை வீட்டை சுற்றி போகக்கூடாது, நீ அப்படி போ. இது கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய அறியாமை நிறைய இடங்கள் இருக்குது, அது கூட நம்மளை பாதிக்குது. அப்போ மாந்தி எந்த கிரகத்தோடு சேரும்போது பாதிக்குது? குருவோடு சேர்ந்தால் மட்டுமே இன்னொரு குருவாக மாறுகிறது. 10-11 தோஷம் இல்லாத பகுதி அப்படிங்கிறது ஒரு விதம். மாந்தி இருக்கிற இடத்துல குரு செல்லும்போது கூட மயக்கம், பேய் பிசாசியினுடைய இது புத்தி சுவாதீனம், இந்த மாதிரி பாதிப்பு ஏற்படும் போது பாருங்கள், குரு அந்த இடத்துக்கு போகும்போது தான் வருது. ஒரு திசை நடக்குது. இப்போ நான் சொல்லிட்டேன்ல, திருவாதிரையிலேருந்து ஆயில்யம் போயிடுறேன். சப்போஸ் எனக்கு கடகத்தில் ஆயில்ய நட்சத்திரத்திலே மாந்தி இருந்துன்னா அந்த பாதிப்பு ஏற்படும். அதுக்கு பரிகாரம் பண்ணிக்கணும். பரிகாரம் என்னென்ன, எதனால் நான் எடுத்தனோ அதனால் கொடுக்கணும். அதை செஞ்சுட்டா அந்த பாதிப்பு இல்லை பார்க்கணும். அப்போது இந்த 2வது நட்சத்திரம், 4வது நட்சத்திரம், 6வது நட்சத்திரம், 8வது நட்சத்திரம், 9ஆம் நட்சத்திரம் எல்லாம் தாராபலன் உள்ளது. உங்களுடைய திசை எந்த இருக்குதோ அதுக்கு 2வது நட்சத்திரம், அதுக்கு 4வது நட்சத்திரம், 6வது நட்சத்திரம், 8வது நட்சத்திரம், 9ஆம் நட்சத்திரம் பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த 18வது நட்சத்திரம் பணப்பகைங்கிறோம், பொதுவானது. ஆனால் திசைக்கும் கூட பார்க்கணும். திசைக்கு 18வது நட்சத்திரம் அதுதான் பணப்பகை வேலை செய், அது ஜனன காலம், ப்ரெசன்ட் டைம், அதுவும் பாருங்கள். பிறக்கும்போது 13வது நட்சத்திரம் பணம் கொடுக்கக்கூடிய நட்சத்திரம், திசைக்கும் 13வது நட்சத்திரம் பார்க்கணும். இது எல்லாம் நம்ம பார்க்கணும். கால நேரம் கருதி நிறைய நேரம் எடுத்துக்கிட்டேன். ஐயா மணிகண்ட ராஜா அவர்களுக்கும் தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயாவினுடைய சங்கத்தினுடைய செயல் வீரர்களுக்கும்
வந்திருக்கிற குருமார்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை நேரடியாக ஒளிபரப்பு கொண்டிருக்கின்ற ஐயா முத்துப்பாண்டி ஐயா அவர்களுக்கும் அனைவருக்கும் கேட்ட நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். என்னுடைய தொலைபேசி எண் 93 455 41 256 9345541256 இதுடைய தொலைபேசி எண்கள். வணக்கம். மிகவும் அற்புதமாக இன்றைக்கி பிருகுநந்தி நாடி சூச்சமங்களில் ஐயா அடுத்த லெவல் கொண்டு போயிட்டார். அங்கங்கே தொட்டு காட்டுவார். இன்றைக்கெல்லாம் ஒட்டுக்கா தொட்டு காட்டணுன்றதுக்காக தான் ஐயா இங்கே பேச சொல்லியிருந்தோம். நிறைய விஷயங்கள், நிறைய ஆய்வுகள், ஐயாவோட ஆய்வுகள் அடிப்படையில் தான் நம்ம பிஎம்ஆர் அப்படின்ற ஒரு சிஸ்டத்தை உருவாக்கணும். ஓகேங்களா? கிரகங்களும் நகர்கிறது அப்படின்ற விஷயங்களை தான் நம்ம அதை ஆய்வுகள் பண்ணிகிட்டு இருந்தோம். ஓகேங்களா? வேலைப்பளவுனால அது அப்படி நின்றுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக அது பிருகுநந்தி நாடி முறையில் அடுத்த பிஎம்ஆர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிருகு மாமுனிவர் தான், வேறு யாரும் இல்லை. பிஎம்ஆரோட விளக்கமே. ஓகேங்களா? அந்த மாதிரி சில பஞ்சாயத்து கூட வந்துச்சு, பிஎம்ஆர்னா யார், அதுக்கு ஒரு சிஸ்டம் அப்படின்னாங்க. இதெல்லாம் என் பேர் கிடையாதுங்க, அது பிருகுவோடைய பேர் அப்படின்றதுனால தான் நம்ம கொண்டு வந்தோம். அதுக்கெல்லாம் ஒரு பிள்ளையார் சொல்லிங்கிறது ஐயாவுடைய அந்த ஆய்வுகள் தான். நம்மளுடைய முன்னோர்கள் என்ன வழி சொல்கிறாங்களோ அதை அடுத்த லெவலுக்கு நம்ம கொண்டு போகணும். அதுதான் நம்மளுடைய கடமை. இல்லைன்னு சொல்லி மறுக்கிறதோட இருக்குது, அது ஒரு காரணம் இருக்குன்னு தேடுறது தான் புத்திசாலித்தனம் இல்லையா? ஸோ ஐயா அவர்கள் நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கார். ஸோ அற்புதமான இந்த வாய்ப்பில் விட்டுருந்தா இன்றைக்கி ஒரு நாள் கூட ஐயா பேசலாம், அந்தளவுக்கு அவர்கிட்ட இருக்குது. ஸோ கால நேரம் கருதி இந்த நிறைய நம்ம ஐயாவுக்கு நம்முடைய தர்மசாஸ்திரா சார்பு வித்யாலயம் சார்பாக இப்பொழுது நமது முத்துப்பாண்டி ஐயா அவருக்கு பொன்னாடை போட்டு சிறப்பு கௌரவம் செலுத்துமாறு அன்புடன் அழைக்கின்றேன். வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும்.